வெள்ளி இலக்கிய மேடை கருத்தரங்க நிகழ்வு எண் 105 இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் மாலை வணக்கங்கள். இந்நிகழ்ச்சியில் முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். அருமை அம்மா, மிக அருமையான தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடினீர்கள். அடுத்து வரவேற்புரை. தன் இனிய குரலில் வாரந்தோறும் தவறாமல் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடும் திருமதி ரமணி பாலசாமி அம்மா அவர்களையும், நிகழ்ச்சியை தன் இன்முகத்துடன் தலைமை தாங்க வந்துள்ள இலக்கிய சுடர் கவிஞர் பா கபிலனையா அவர்களையும், நிகழ்ச்சியின் இயக்குனர் சீர்மிகு சிந்தனையாளர் திரு நெல்லை தீபன் அவர்களையும், தொழில்நுட்பம் ஏற்பாட்டாளர் திரு சி குமரனையா அவர்களையும், இன்று கருத்தரங்கத்தில் பங்கேற்க உள்ள கவிஞர் பிரபாவதி ராஜா மற்றும் பன்முக கவிஞர் சாமி மல்லிகா அவர்களையும், தற்போது இணையவழியில் இணைந்திருக்கும் பொதிகை மு செல்வராஜ் ஐயா அவர்களையும், பொன் வேலுமயில் ஐயா அவர்களையும், நாகம்மாள் நீலகண்டன் அவர்களையும், ராஜா ராமலிங்கம் அவர்களையும், அமுதபாண்டிய ஐயா அவர்களையும், சீனி ரவிபாரதி ஐயா அவர்களையும், சரளா விஸ்வநாதன் அவர்களையும் வருக வருக என்று வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் இனிமேல் இணைய இருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல் கவிஞர் சீனி ரவிபாரதி ஐயா எழுதியது. ஹைதராபாத்தில் இருந்து திரு ரவிசங்கர் அவர்கள் பாடியது. பாடலை கேட்போமா? இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கிய
மலர்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது. எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது. எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம் பறக்கிறது. வெற்றி கொடியை நாட்டிடலாம் வாருங்கள். வெள்ளி மேடையில் இலக்கியம் படைக்கலாம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது. உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு. தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு. தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. ஓங்கு புகழ் திருக்குறளும் உயிராய் நமக்கு இருக்கு. உலகமெல்லாம் புகழ் பாட உயர் செம்மொழி நமக்கு இருக்கு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள். அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள். அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது. உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து கவிதை மழை பொழிந்திடலாம். அடுத்து கவியரங்கம். படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம். சிந்து கவி பாடி பாடி சிலர்ந்திடுவோம். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம். சிந்து கவி பாடி பாடி. அடுத்து கருத்தரங்கம். இன்றைய கருத்தரங்க நிகழ்வில் மராமர படலம் மற்றும் துந்துபி படலம் என்ற இரு தலைப்புகளில் கவியரங்கத்தில் பங்கேற்பவர் கவிஞர் பிரபாவதி ராஜா அவர்கள். மேலும் கலன்கான் படலம் என்ற தலைப்பில் பன்முக கவிஞர் சாமி மல்லிகா அவர்கள் பங்கேற்கிறார்கள். இன்றைய கருத்தரங்க தலைமை ஏற்பவர் கவிஞர் கு.மா.பா. கபிலன் ஐயா அவர்கள். அவர்களை பற்றிய சில தகவல்கள். இவர் கலை மாமணி கவிஞர் கு.மா. பாலசுப்ரமணியம் திருமதி ஜெயலட்சுமி தம்பதியரின் அன்பு மகனாய் சென்னையில் பிறந்தவர். சென்னை மாநில கல்லூரியில் 1974
இளங்கலை பொருளாதார பட்டம். 1975 சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலகவியல் சான்றிதழ் படிப்பை முடித்து கன்னிமாரா பொது நூலகத்தில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்தவர். 1979 இந்தியன் வங்கியில் இளநிலை எழுத்தாளர் மற்றும் காசாளராக சேர்ந்து 35 ஆண்டுகள் சேவையாற்றி 2014 பணி நிறைவு பெற்றார். கவிதை, ஓவியம், இசை, நடிப்பு ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டு வங்கி வெளியிட்ட இந்த் இமேஜ் இதழில் 100க்கும் மேற்பட்ட கவிதைகள், ஓவியங்களை படைத்து வங்கி விழாக்களில் தன் பன்முக திறமைகளை வெளிப்படுத்தினார். சென்னை தொலைக்காட்சி, சென்னை வானொலி மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகளில் கவிதைகள், பாடல்கள் வழங்கியதோடு ஜெயா தொலைக்காட்சியில் சிறப்பு தேன்கிண்ணம் மற்றும் பொதிகை தொலைக்காட்சியில் கவிதை நிகழ்ச்சியில் பங்கேற்றார். சென்னை தொலைக்காட்சி நிலையம் முத்தமிழ் மன்றம் சார்பில் நடத்திய தஞ்சை மாவட்ட கவிதை போட்டியில் 12,000 கவிதைகளுக்குள் இவரது கவிதை 3வது பரிசினை பெற்றது குறிப்பிடத்தக்கது. 1998 வானொலி நேயர் வட்டத்தை தொடங்கி பல சமூக தொண்டுகளை அதன் பொறுப்பாளராக ஆற்றி வருகிறார். கவியருவி என்ற இலக்கிய அமைப்பை தொடங்கி தொடர்ந்து நடத்தி வரும் இவர் தொடர்ந்து நடத்தி வருவதால் 2001 பாரதி கலை கழகம் இவரை கௌரவித்தது. மகாகவி பாரதி நற்பணி மன்றம் இவருக்கு 2009 இலக்கிய சுடர் எனும் பட்டத்தை வழங்கியது. முல்லை சரம், கவிதை உறவு, தினமலர், வாரமலர், தினத்தந்தி, குடும்ப மலர் ஆகிய இதழ்களில் இவர் எழுதிய கவிதைகள் பிரசுரமாகி பரிசையும் பாராட்டையும் இவருக்கு பெற்று தந்தது. 30/1/2015 இவருடைய மணி விழா திருக்கடையூரில் மிகச் சிறப்பாக நடந்தது. கலை, இலக்கிய சமூக தொண்டாற்றும் இவரின் எண்ணமும் செயலும் எழுச்சிமிகு பாரதத்தையும் மனித நேய உலகையும் படைப்பதே ஆகும். இத்தகைய பெருமைக்குரிய கு.மா.பா. கபிலன் ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முனைவர் கமலாநீர் அவர்கள் என்னை பற்றிய அறிமுகத்தினை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. மொத்தம் ஒரு இலக்கிய ஆர்வலர், சுமாராக கவிதை எழுதி கொண்டிருப்பவன், அவ்வளவுதான். எங்கள் தந்தையாருக்கு வைத்த பெயர் கபிலன், அது பேரு. நான் உங்களையெல்லாம் நண்பராக பெற்று நான் பெற்ற பேரு. ஆக இந்த இலக்கியம், வெள்ளி இலக்கிய மேடையின் 105வது மேடையிலே இப்பொழுது இல்லாவிட்டாலும் நம்முடைய மனதிலே நின்று கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கவிஞர் KGR அவர்களை வணங்கி என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். அவருக்கு வலது கரமாக இருந்து கொண்டிருந்து இந்த நிகழ்ச்சியை தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கின்ற, நான் எப்பொழுதும் சொல்வதைப் போல நெல்லையில் பூத்த முல்லை என்று சொல்லக்கூடிய நெல்லை தீபன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். அதே போல தொழில்நுட்பத்தில் சிறந்த உதவிகளை செய்து வருகின்ற RC குமரன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மிக சிறப்பாக எப்பொழுதும் போல அந்த கோவில் மணி போல, தேவாலய மணி போல ஒலிக்கின்ற ரமணி அம்மா அவர்களுடைய அந்த தமிழ் வாழ்த்துக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக சிறப்பாக ஒரு பாடல்களை எழுதிய நம்முடைய பாடலாசிரியர் கவிஞர் சி. ரவிபாரதி ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். அந்த பாடலின் கடைசி வரிகள் தொக்கி நிற்பது போல் இருக்கின்றது. அவற்றை மறுபுறையும் நம்முடைய ஹைதராபாத் ரவிசங்கர் அவரிடம் கூறி ஒரு 2.25 மணி நிமிடத்தில் அதை கொண்டு வந்து அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்றும் அவரை கேட்டுக்கொள்கின்றேன். மிக அருமையாக இன்றைய கருத்தரங்களை இருவர் பங்கு கொள்ள இருக்கின்றால், 2 பெண்மணிகள். அவர்களை நம்ம நெல்லை தீபன் சொல்லியதை போல இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் ஜொலிக்கின்ற 2 பெண் தாரைகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதிலே ஹைதராபாத் பிரபாவதி ராஜா அவர்களையும் திருமதி சாமி மல்லிகா அவர்கள் பன்முக கலைஞர், கதை, கட்டுரை, ஓவியம், பேச்சு என்று எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கக்கூடிய சாமி மல்லிகா அவர்கள் வருகை அவர்களையும் வணங்கி வருகின்றேன். அதே போல பொன்னொழி கவிஞர்
என்னுடைய கவிதகை நண்பர் எதுகை மூடையுடன் கவிதை படைக்கின்ற நம்முடைய பொதிகை செல்வராசன் ஐயா வந்திருக்கின்றார்கள். மிகச்சிறந்த ஆளுமையான பொன்வேலு மயிலை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இன்று கூட இந்த இருவர் பேசியதற்கு பிறகு நான் அதிகம் பேசப் போவதில்லை. ஆனால் 2 மயில்கள் என்று ஆடப் போகின்றது. இந்த காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி வாய்மூடி சும்மா இருக்கு என்பதனாலே அந்த கருத்துரை வழங்க இருக்கின்ற நெல்லை தீபன் ஐயா பொன்வேலு மயில் அவர்களை நான் வணங்கி வரவேற்கின்றேன். மிக அருமையாக நெறியாளர்கள் செய்து கொண்ட டாக்டர் கமலா நீர் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். நாகம்மாள் நீலகண்டன் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். ஐயா ராஜா ராமலிங்கம் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். சாமுக்கி அவர்கள், அதே போல திருமதி சரளா விஸ்வநாதன் அவர்கள், முனைவர் அமுத பாண்டியன் அவர்கள், இன்னும் வரவிருக்கின்ற தமிழ் ஆளுமைகளை எல்லாம் நான் வெள்ளி இலக்கிய வழியின் சார்பில் வணங்கி என்னுடைய தலைமையுடனே தொடங்குகின்றேன். குருவி தலையில பொதுவா பனங்காய் வைத்ததா சொல்வார்கள். நெல்லை தீபன் ஒரு பலாக்காயை என் தலையில் வைத்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த இலக்கிய ஆர்வலராக நெல்லை தீபன் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தான் படித்ததை மட்டுமல்ல, இந்த கம்பராமாயணத்தின் சிறப்புகளை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆர்வத்தின் காரணமாக நெல்லை தீபன் ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த கம்பராமாயண சொற்பொழிவினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனாலே அவருக்கு நான் உளமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியிலே இருவர் பேச இருக்கின்றார்கள். அதிலும் நெல்லை தீபன் அவர்கள் ஒவ்வொருவராக தேர்ந்தெடுத்து நல்ல மணிகளை எல்லாம் எடுத்து இங்கே பேச அழைக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரையில் அது மேலெழுந்த வாரியாக வால்மீகி எழுதியிருந்தாலும் கூட கவி சக்கரவர்த்தி கம்பன் அதை நம்முடைய நாட்டிற்கு உகந்த மாதிரி சில மாற்றங்களை செய்து மிக அருமையாக அதனை செய்திருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்புகளை எல்லாம் பொன்வேலு மயில் அவர்களும் நெல்லை தீபனும் நிறைய சொல்லியிருக்கின்றார். தமிழுக்கு கத்தி என்று சொல்வார்கள் நெல்லை தீபன். க என்பது கம்பராமாயணம், தி என்பது திருவள்ளுவர் என்று குறிப்பிடுவார்கள். இது மொழி பெயர்ப்பு நூல் அல்ல, இது மொழி சிறப்பு நூல் என்று கூட அவர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படிப்பட்ட கம்பராமாயணத்துக்கு கவியரசர் நிறைய பாடல்களே அதை எடுத்தாண்டு இருக்கின்றார். 118 படலங்கள் கொண்ட 10,580 பாடல் கொண்ட கம்பராமாயணத்தில் 6 முகனின் போல 6 காண்டங்கள். அதில் 4வது காண்டமான கிஷ்கிந்தா காண்டத்தில் 17 படலங்களில் 4வது படலமே இந்த மராமர படலம். அதை தொடர்ந்து வருவது துந்துவி படலம், அதை தொடர்ந்து கலன்கான் படலம். இதில் முதல் 2 படலங்களையும் நம்முடைய பிரபாவதி ராஜா அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அடுத்ததை நம்முடைய சாமி மல்லிகா அவர்கள் சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கின்றார்கள். இந்த இருவருடைய பேச்சுக்களையும் கேட்டு மிக சிறப்பாக கருத்துரை வழங்கக்கூடிய பொன் வேலுமையில் அவர்களையும் நம்முடைய நெல்லை தீபன் அவர்களையும் நான் வருக என்று வரவேற்று இங்கே அமர்ந்திருக்கின்ற தமிழ் வல்மைகளெல்லாம் நான் இருகை கூப்பி வணங்கி என்னுடைய உரையை தொடர்கின்றேன். அதாவது நம்முடைய கம்பராமாயணத்து சிறப்பினை பற்றி என்னுடைய தந்தையார் 8 வரியிலே குறிப்பிட்டிருப்பார்கள். அதை மட்டும் கூறிவிட்டு நான் அவர்களை அழைக்கின்றேன். கற்பனை காட்சி இன்ப காவியம் படைத்த கம்பன். கற்பனை காட்சி இன்ப காவியம் படைத்த கம்பன் சொற்பொருள் நயத்தை கேட்க சூழ்ந்துள்ள ஆளுமைகளே, இற்றை நாள் கம்பனுக்கே இசைமாலை சூட்டக் கண்டு நற்றமிழ்த்தாய் மகிழ்ந்து நகைப்பதை கேட்பதற்கு சுற்றியுள்ள சுயங்கர்களே, தாய்க்குலத்தீரே, மற்றுமுள்ள அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். பா வகையில் பல சந்த புதுமை குட்டி பன் ஒலியில் மத்தளத்தின் சொற்கள் மீட்டி ஓவியம் போல் காட்சிகளின் வண்ணம் தீட்டி உயிருடனே பாத்திரங்கள் உழவக் காட்டி காவியத்தை கலை அழகாய் படைக்கும் போதே கற்பு நெறி ஆண்களுக்கும் தேவை என்பது பூ உலகில் வலியுறுத்தி சொல்லி வைத்த புகழெல்லாம் கம்பனுக்கே சொந்தமாகும் என்று என்னுடைய தந்தையார் பெரிய பாடல்களை இந்த 8 வரிகளை குறிப்பிட்டு தொடங்குவார்கள். அதனை இந்த நிகழ்ச்சியிலே 105வது நிகழ்ச்சியிலே நான் சொல்வதிலே பெருமைப்படுகின்றேன். இத்தகைய சிறப்புக்குரிய கம்பராமாயணத்தில் பல்வேறு கதாபாத்திரங்கள், அத்தனை கதாபாத்திரங்களுக்கும் உயிரூட்டக்கூடிய வகையிலே அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் ஊட்டியவர் என்று சொன்னால் அது கம்பன் அவர்கள்தான். அதிலே இந்த மராமர படலத்தையும் துந்துபி படலத்தையும் குறித்து
சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கின்ற நம்முடைய தமிழ் சுடர் பிரபாவதி ராஜா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இவர் தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் முதுகலை கற்றவர். TRS சர்வதேச பள்ளியில் சமூகவியல் துறையில் சிறப்பு ஆலோசகராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். கதை, கவிதை, கட்டுரை, பட்டிமன்ற பேச்சு என சர்வ கலையிலும் தேர்ச்சி பெற்றவர். ஜெர்மனி தமிழ் அருவி வானொலியில் கவிதை களத்தில் அற்புத கவிதைகளெல்லாம் தருபவர். சங்கத்தமிழ் இலக்கியத்தில் பெண்பார் புலவர்கள் எனும் தலைப்பிலே உரை எழுதி வருபவர். 5 மொழிகளை நன்கு அறிந்தவர். இவர் பெற்றிருக்கின்ற விருதுகளை சொன்னால் நேரம் அதிகமாகும். திருக்குறள் செல்வம், கவிதை பறவை எனும் விருதுகளை எல்லாம் இவர் பெற்றிருக்கின்றார்கள். ஹைதராபாத் மாநில தமிழ்ச்சங்க உறுப்பினராகவும் இருக்கின்றார்கள். கோவை இலக்கிய தேன் சாரலில் பங்கேற்றிருக்கின்றார்கள். காரை பாரதி தமிழ்ச்சங்கம் புதுச்சேரி, வையை தமிழ்ச்சங்கம் தேனி, அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். செனக்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலே உலக சாதனை நிகழ்விலே இவர்கள் பங்கேற்று மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் குழுவில் அகநானூறு பாடலும் விளக்க உரையும் நிகழ்த்த உலக சாதனை சான்றிதழை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். மேலும் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பிலும் நம்முடைய KGR தொடங்கிய வெள்ளி இலக்கிய மேடை அமைப்பிலும் பல்வேறு நிகழ்ச்சியிலே இவர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பான சொற்பொழிவுகள் எல்லாம் நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தமிழ் சுடர் பிரபாவதி ராஜா அவர்களை 30 இடத்தில் இந்த 2 படங்களை பற்றும் பேசுமாறு சொற்பொழிவாற்ற அன்புடன் வெள்ளி இலக்கிய மேடை சார்பிலும் நெல்லை தீபன் அவர்களின் சார்பிலும் அழைக்கின்றேன். வருக. இனிய மாலை வணக்கம் ஐயா அனைவருக்கும். உலகம் யாவையும் தாமுழ ஆக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே என்ற கம்ப ராமாயணத்தின் கடவுள் வாழ்த்தை கூறி இன்றைய மன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் ராம நாமத்தை கேட்பதற்கு இச்சையாக இங்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்விலே மராமர படலம் என்ற படலமும் துந்துபி படலம் என்ற 2 படலங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் கொடுக்கப்பட்ட மணித்துளிகள் 30 அதற்குள் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று நமது பாரதி போற்றுவான். அதைத்தான் நமது கவிமணி எவ்வாறு கூறுகின்றார் என்றால், கம்பனை பற்றி சில வார்த்தைகள் கூறி நம் நிகழ்விற்கு செல்லலாம். எத்திக்கும் போற்றும் ராமன் கதையை தித்திக்கும் செந்தமிழில் செய்தளித்து நித்தமுமே அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த அளித்த கம்பன் கவியே கவி என்று கவிமணியை போற்றுகிறார். ஆரியம் நன்குணர்ந்தவன் தமிழில் ஆழம் அறிந்து கண்டான் என்று கம்பனை கவிமணி இன்னும் போற்றுகிறார். கம்ப ராமாயணத்தை சொல்ல சொல்ல நம் நாவினுக்குமே, ராம நாமத்தை சொல்ல நம் மனமும் நீக்குமே என்று கூறி கம்பராமாயணத்தில் ஒரு சிறு நிகழ்வை கூறி இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறேன். கம்ப ராமாயணத்தின் புகழ்ச்சியை சிறப்பை அறிந்த மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு முறை கம்பராமாயணத்தை நான் கற்க ஏற்பாடு செய்ய முடியுமா என்று ராஜாஜி அவர்களிடம் கேட்டார். ராஜாஜி அவர்கள் சரி, வாய்ப்பிருக்கும் போது கூறுகிறேன் என்று கூறியவர் ஒரு முறை TKC அவர்களை மகாத்மாவிடம் அழைத்து சென்று, இவர்தான் கம்பராமாயணத்தின் கடல், இவருக்கு அனைத்தும் தெரியும், இவரிடம் நீங்கள் கம்பராமாயணத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினாராம். மகாத்மாவும் சரி, நான் கற்க தயாராக இருக்கிறேன், நீங்கள் கற்றுத் தருவீர்களா என்று TKC அவர்களை கேட்டபோது அவர்கள் சொன்னாராம், இப்பிறவியில் முடியாது, அடுத்த பிறவியில் பார்க்கலாம் என்றார். மகாத்மா காந்தி இது என்ன, ஏன் இப்பிறவியில் முடியாது என்று கூறினார். கம்பராமாயணத்தை ரசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் அதன் சிறப்பை அறிந்து வாழ்வியலில் கடைபிடிப்பதற்கும் ஒரு தமிழனாகத்தான் பிறக்க வேண்டும். நீங்கள் அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்தால் நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் என்று கூறினாராம். அது எவ்வளவு சிறப்பு என்பதை ஒரு உதாரணமாக உங்களிடம் கூறி மகிழ்கிறேன்.
இன்று மராமரப்படலம் என்ற படலத்திலே ஏன் மராமரப்படலம் என்ற பெயர் வந்தது என்றால், வாலியின் வீழ்ச்சியின் முன்னோட்டமாக ராமன் 7 மராமரங்களை ஓர் அம்பினால் துளைக்கிறான். அதனால் இந்த படலம் மராமரப்படலம் என்று பெயர் பெற்றது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, இம்மையும் திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, தீயுமே இம்மையே ராமா வென்றிரண்டெழுத்தினால் என்று ராம மந்திரத்தை கூறும் நாம் ராமனின் அருமையை சுக்ரீவன் சற்றுதான் அறிந்திருக்கிறான். ஏனென்றால் புதிதாக ராமனுடன் இணைந்தவன் அல்லவா. அனுமனுக்கு தெரிந்தது வந்தவன் ஆண்டவன் பெருமாள் திருமாள், அவன் அனைத்தும் சாதிக்க வல்லவன் என்று. ஆனால் சுக்ரீவனுக்கு அவ்வளவு அறிவு தெளிவாக தெரியவில்லை. எனவே ராமனை சோதிக்க நினைத்தான். ராமனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான். ஏனென்றால் அவனுடைய அண்ணன் வாலியை ராமனால் கொல்ல முடியுமா, ராமனின் அம்பு வாலியின் மார்பை துளைக்குமா என்று அவனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த ஐயத்தின் பாடாக அவன் என்ன நினைத்தான், இந்த 7 மரங்கள், அவன் இருக்கும் இடத்தில் உள்ள 7 மரங்கள் அது சாதாரணமான மரங்கள் அல்ல, குன்றுகளை போன்று இருக்கின்றன. அந்த 7 மரங்களையும் வாலி ஒரு நாள் உலுக்கி அதை தளரச் செய்தவன். அப்படிப்பட்ட வாலியின் பெருமை, வாலியை நம் ராமனால் எதிர்க்க முடியுமா என்று தெரிந்து கொள்வதற்காக ராமனை வேண்டுகிறான். இந்த ஒரு மரத்தில் ஒரு அம்பை எய்துவிடு, அதை துளைக்க முடியுமா என்று. ராமன் புன்னகைக்கிறார். சாதாரணமாக நாம் என்ன சொல்வோம், நான் யார் தெரியுமா, நான் எத்தனை அரக்கர்களை கொன்றேன் தெரியுமா, எனது பெருமை தெரியுமா, எனது அருமை தெரியுமா என்று கேட்கவில்லை. ராமன் ஒரு சிறு புன்னகையை விதிர்த்தார். அதுதான் புன்னகை ராமன் என்று கூறுகிறோம். புன்னகை ராமாயணம் என்று கூட ஒரு பகுதி இருக்கிறது. எந்த காரணத்தினால் ராமாயணத்தில் ராமன் புன்முறுவல் புக்கிறான் என்பது. அந்த புன்முறுவல் பல வகைப்படும். இதில் சற்று ஏளனமாக இதை கூட செய்ய முடியாதா என்பது போல் ஒரு சிறு புன்முறுவலில் இருக்கு. வில்லை எடுத்து அதை அம்பு துளைப்பதற்காக மரத்தின் அருகே செல்கிறான். அது கூறும்போது இன்னும் சொன்னால் ராம ராம என்று சொல்ல தெரியாவிட்டால் மரா என்று சொன்னால் கூட அது ராம 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 என்று ஒலிக்குமாம். அதனாலும் இது மராமர படலம் என்று சொல்லப்படுகிறது என்று கூறலாம். இதில் அந்த மரத்தை பற்றி பெரும் விளக்கமாக இங்கு கூறப்படுகிறது. இப்படலத்தில் மராமரங்களை பற்றி 9 பாடல்களாகவும், ராமன் வில்லின் ஒளியை 3 பாடல்களாகவும், ராமன் அம்பின் ஆற்றலை 2 பாடல்களாகவும் அழகுற வர்ணித்துள்ளனர். இந்த மராமரத்திலே அவன் எவ்வாறு சுக்ரீவன் ராமனிடம் வேண்டுகிறான் என்பதை பாருங்கள். ஏக வேண்டும் இந்நெறி என இனிது கொண்டு ஏகி மாகண் நீண்டன குழ்கிட நிமிர்ந்தன மரங்கள் ஆக 5 2 1 உருவ நின் அம்பு போகவே என் தன் மனத்து இடர்போம் என புகன்றான். அதாவது, நீ இப்படி செய்தால் நான் உன்னிடம் நம்பிக்கை வைப்பேன், நீ இப்படி செய்தால் நான் மகிழ்வேன் என்று கூறவில்லை. அவன் எவ்வாறு கூறுகிறான் என்றால், என் தன் மனத்து இடர்போம் என்று கூறுகிறான். நீ இவ்வாறு செய்யும் போது என் மனத்தில் உள்ள ஐயம் கவலை தீரும் என்று கூறுவதாக அங்கு அமைகின்றது. இதில் அந்த வழியே வந்த மராமரங்களில் ஒன்றை நீ அம்பால் துளைத்தேன் என்று கூற உடனே புன்னகைத்து ராமன் அதன் அருகில் செல்கிறார். இந்த புன்னகையை பற்றி கூறும்போது ஒரு உதாரணம் கூற விரும்பும் ஒரு சில உதாரணங்கள் இருக்கின்றன. அவற்றை 2 கூறுகிறேன். ராமாயணம், புன்னகை ராமாயணம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் வடுவூரில் உள்ள ராமன் என்றும் புன்னகையுடன் இருப்பாராம். தஞ்சாவூருக்கு அருகிலே வடுவூரிலே ராமன் கோவில் இருக்கிறது. அந்த ராமன் கோவிலே இருக்கிற ராமன், சீதாராமன் புன்னகையோடு இருக்கிறார். நமக்கு மோனலிசா புன்னகையை பார்த்திருக்கிறோம். இந்த புன்னகை ராமனின் அருமையை கூற வேண்டும் என்று அந்த வடுவூரில் வசித்த ஒருவர் எழுதியிருக்கிறார். ராமன் எந்தெந்த நேரத்தில் புன்னகைக்கிறான் என்பதை நாளும் அதை ரசித்து அந்த நிகழ்வை ராமாயணத்துடன் எழுதி பார்த்திருக்கிறார். ஒரு முறை ராமன் சிரித்திருக்கிறான். எப்போது? கௌசல்யாவிடம் குழந்தையாக பிறந்தவுடன் கோசலையை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்தான். நான் வந்து விட்டேன், எனக்கு கவலை இல்லை, இனி உனக்கு கவலை இல்லை என்று தனது அவதார பெருமையை கூறுவதாக ஒரு புன்முறுவல் பூத்தானாம்.
அடுத்ததாக என்று எடுத்துக்கொண்டால் சீதையை சுயம்பரத்தில் அந்த சிவதனுசை முறித்து ஒரு சிறு புன்னகை சீதையை பார்த்து புன்முறுவல் செய்தார். ராமனின் புன்முறுவலுக்கு மிகுந்த எடுத்துக்காட்டுகள் கூறிக்கொண்டே போகலாம். அடுத்ததாக சபரியிடம் அந்த பழம் வாங்கி உண்ட பின்னே நன்றி தெரிவிப்பத போல ஒரு புன்னகை பூத்தார். இப்படி ராமனின் புன்னகையின் கதை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த புன்னகை என்ன என்பது எளிதிலேயே இதை செய்து விடலாம் என்பதற்காக கூறுகிறார். அவனை சுக்ரீவனின் நண்பனாக ஏற்றுக்கொண்டதால் அவன் வேண்டியதை செய்வது ஒரு நண்பனின் கடமை என்பது போல அதை உடனே ஏற்றுக்கொண்டு அதை செய்கிறார். ஊழி பேரினும் பேர்விழ உலகங்கள் உழைந்து தாழும் காலத்தும் தாழ்வில தயங்கு பேர் இருள் சூழ் ஆழி மாநிலம் தாங்கிய அருங்குலக்கிரிகள் 7 ஆண்டு சென்று ஒரு வழி நின்றன எங்கு. அந்த மரங்களை பற்றி கூறுகிறார். மராமரங்களின் வர்ணனை பாருங்கள். ஊழிகாலம் மாறினாலும் அசையாதன, உலகங்கள் அழிந்து தாழ்வடைந்தாலும் அவை தாழ்வடையாதவை, விளங்கும் இருள் சூழ் கடலார் சூழப்பட்ட பூமியை தாங்கிய 7 அரிய குல மலைகள் போன்று நின்றனவாம் அந்த மராமரங்கள். அவற்றை பற்றி கூறுகிறார். அடுத்து அந்த மராமரங்களில் என்ன நடக்கும் என்றால், கலைகள் அனைத்தும் தன்னிடனே தோன்றி வளர்ந்த சூரியனும் சந்திரனும் அங்கே தவம் இருக்கின்றனவாம். ஏனென்றால் சூரிய கதிர்கள், சூரியனின் 7 குதிரைகள் செல்வதற்கு வழிவிடுவதற்காக சூரியன் தவம் இருக்கிறதாம் அங்கே. சூரியன் எங்கு இருக்கிறானோ நாம் சந்திரனையும் உடன் அழைப்போம். அதுபோல சந்திரனும் அங்கு தவம் இருப்பதாக எழுதுகிறார். தாமரை மலர் மேல் இருக்கும் பிரம்மாவிற்கும் அந்த உச்சியை காண முடியாதாம். சென்றால் அந்த இலைகளை வேண்டுமானால் கண்டு வரலாம், உச்சியை காண முடியாது. நாம் ஏற்கனவே பிரம்மா சிவன் முடியை கண்ட கதை நமக்கு தெரியும். அதுபோல எங்கும் பிரம்மாவால் முடியாது என்று அவ்வளவு உயரத்தை காட்டுகிறார். அந்த உயரமானது எல்லா திக்குகளிலும் வானத்திலும் நெருங்கி பறந்த மரங்களின் நிலக்குளிர்ச்சியில், அதாவது கதிர்கள் 7 குதிரைகள், சூரியனுடைய 7 குதிரைகள் நெடுங்காலமாக நீண்ட காலமாக ஓய்வில்லாத அங்கு சுற்றி வருகின்றன அல்லவா சூரிய கதிர்கள். அது எப்படி என்றது என்று எடுத்துக்கொண்டால், அந்த மரத்தில் உள்ள குளிர்ச்சியான காற்று அந்த குதிரைகளுக்கு வந்ததால் அவர்கள் வெப்பம் கூட பொறுக்காமல் அவர்கள் அந்த குளிர்ச்சியிலேயே நாள் முழுவதும் ஆயுள் முழுவதும் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட குதிரைகள் தளர்ச்சி அடையாமல் இருந்தனவாம். நீடு நாள்களில் கோள்களும் மௌனம் மென்னமே நிமிர்ந்து, நீடு நாள்களும் கோள்களும் என்ன மேல் நிமிர்ந்து, அதாவது அந்த மரங்களுக்கு பூக்கள் போல காட்சியளிப்பது உண்மையான பூக்கள் அல்ல. நில ஒளியில் வரும் நட்சத்திரங்களும் அங்கு பூக்கள் போல, கோள்களும் நாள்களும் நட்சத்திரங்களும் அங்கு பூக்களாக அந்த மரங்களுக்கு காட்சியளிக்கின்றனவாம். அவ்வளவு உயரமும் அவ்வளவு பெரிய மரம் என்று கூறப்படுகிறது. சாதாரணமாக நாம் மரம் உயரமாக பார்த்தோம் என்றால் ஊசியிலை காடுகளை பார்த்திருப்போம், அந்த உயரமான மரங்கள். அதற்கே நான் மணாலிக்கு சென்ற போது அதை பார்த்தபோது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இந்த உயரமான மரங்கள் எப்படி தண்ணீரை உறிஞ்சுகின்றன என்று. அதற்கு அந்த மேகங்களில் இருந்த வந்து குளிர்ச்சியும் அந்த பனையில் இருந்து வந்த நீரும் அதற்கு நீராக எடுத்துக்கொண்டிரு அந்த செடிகள் வளர்கின்றன என்பதை அறிந்தேன். அதுபோல இங்கு கூறப்படுகின்றது, இந்த இலைகளின் குளிர்ந்த காற்றிலே அந்த சூரியனின் குதிரைகள் தயங்காது, ஓய்வெடுக்காது, தளர்வில்லாது அதை சுற்றி வருகின்றன என்று கூறுகிறார்கள். சந்திரனுக்கு ஒரு கரை உண்டு. நாம் சொல்லி இருக்கிறோம், அங்கே முயல் இருக்கிறது என்று கூறுவார்கள் சிலர். அந்த சந்திரனில் முழு நிலவில் சிறிய கருப்பு மறுக்க இடம் இருக்கும். அதை முயல் என்று கூறுவது உண்டு. சிலர் கூறுவார்கள் அங்கு காந்திஜியின் ராட்டினம் தெரிகிறது, மகாத்மா காந்தி அதில் இருக்கிறார் என்று. அவரவர் கற்பனைக்கு. ஆனால் இங்கு என்ன காரணம் என்று கூறுகிறார் பாருங்கள். கம்பனின் கற்பனையை உச்சியையும் எட்டி அது ஒரு அளவிற்கு சென்றிருக்கிறது. அங்கு மரத்தின் உச்சியின் கிளைகள், மரத்தின் உச்சி வந்து அந்த கிளைகளானது, அந்த உச்சி பாகமானது நிலவை தொட்டு தொட்டு அங்கு அந்த கருப்பு இடம் ஏற்பட்டதாம், அந்த கருப்பு தழும்பு ஏற்பட்டது என்று கூறுகிறார். எவ்வளவு உயரமான கற்பனையை பாருங்கள் எங்கு வரை செல்கிறது. பலமான நட்சத்திரங்களும் கிரகங்களும் அங்கு மலர்களாக பூத்திருக்க செழுமை மிகுந்த மலர்கள் மிக உயரத்தில் மலர்ந்திருந்தன என்றவாறு நாம் நினைத்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தீது அரும் பெரும் சாகைகள் தழைக்கின்ற செயலால் வேதம் என்னவும்
விலகுவன விசும்பினும் உயர்ந்த ஆதி அண்டம் முன்பு அளித்தவன் உலகின் அங்கு அவன் ஓர் ஓதிமம் தனிப்பிடையோடும் உடை இருந்து உறைவ. அந்த உயரமான பெருங்கிளைகளிலே அது சூரிய மண்டலத்தையும் வென்றது, பிரம்மனின் சத்தியலோகத்திற்கையும் தாண்டி அங்கு நிற்கிறது. அவ்விடத்திலே சிந்த அன்னப்பறவைகளும் அங்கு அமர்ந்து ஓய்வு பெற்றனவாம். அது அழிவற்ற வேதங்களை போன்று வயதிலும் அதனுடைய திறமையிலும் அது பலத்திலும் சிறந்தது என்று கூறுகிறார். காற்று அசைத்தாலும் கூட அந்த பூக்களோ கனிகளோ காய்களோ இலைகளோ கீழே விழுவதில்லை. மண்ணுலகத்தில் விழாமல் அங்கு போகின்ற ஆகாய கங்கை நதியில் விழுந்து அப்படியே நதியோடு கலந்து அது கங்கையில் கடலில் கலக்கிறதாம். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த மரத்தை இவன் துளைக்கிறான். ராமன் ஒரே அம்பினால் 7 மரங்களை துளைக்கிறான் என்பதை காட்டுகின்றார். நறுமணம் மிக்க மலர்களை காய்கனி பத பேதங்களும் வெவ்வேறு மண்டலங்களில் எக்காலத்திலும் வீழ்கல. காற்றடித்து வீழ்ந்தாலும் ஓசை நிறைந்த ஆகாயத்தில் பொருந்திய தேவ கங்கையில் விழுந்து அள்ளுண்டு போய் புறவேலையில் படியும் இயல்பின. எனவே அவைகள் மானச சரையு என்னும் ஆற்றில் விழுந்து பின் ஆகாய கங்கையில் சேர்ந்து அக்கங்கை பாயும் புற வேலையையே சேருவன என்பதாகும் என்று கூறுகிறார். அடியினால் உலகு அளந்தவன் மூவடி அடியினால் உலக அளந்தவன் அண்டத்துக்கு அப்பால் முடியின் மேல் சென்ற முடியென ஆதலின் முடியா நெடிய மால் எனும் நிலையென நீரிடை கிடந்தபடியின் மேல் நின்ற மேருமால் வரையினும் பழைய. அதனுடைய பழமையை பற்றி கூறணுமானால் மேருமலையை விட பழமையானது அந்த மரங்கள் என்று கூறுகின்றார்கள். திருமாலனுடைய முடி என்க திருமால் உலகை ஓரடியாக அளந்த பொழுது கொண்ட நெரு வடிவின் முடி அண்ட முகட்டும் அப்பாற் சென்றதன்றே. இந்த முடியினுக்கும் அப்பால் அம்மரங்களின் முடி சென்றிருக்கிறது என்பதால் பூமி படைக்கப்பட்ட போதே அதற்கு ஆதாரமாக இருந்த மேரு படைக்கப்பட்டது, அவ்வளவு அதற்கும் பழமையானது என்று கூறுகிறார்கள். அடுத்து திருப்பார்கடலை கடைந்து அமுதை தேவர்க்கு வழங்கிய தோன்றிய வாலி வள்ளல் எனப்பட்டான். தற்போது வாலியின் திறமையை பற்றி கூறுகிறார். வாலி தனக்கு எதிர்த்து போராடுபவனுடைய பாதி பலத்தை பெற்றுக் கொள்பவன். அவனுக்கு அந்த வரம் இருக்கிறது. வாலியின் பலத்தை பற்றி கூற வேண்டுமானால், வாலியின் மகன் தொட்டிலில் விளையாடி கொண்டிருக்கும் போது மேலே ஒரு பூச்சி பறக்கிறது என்று ராவணன் பறந்து கொண்டிருக்கும் போது அந்த பூச்சி எனக்கு வேண்டும் என்று கேட்கிறானாம். இவன் வாலிலேயே ராவணனை கட்டி கொண்டு வந்து அந்த தொட்டிலில் மணியாக கட்டினான் என்று கூறப்படுகிறது. அத்தனை பலசாலியான வாலியை எப்படி வெல்வான் என்பதுதான் இங்கு சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட ஐயம். அதை தீர்ப்பதற்காக இந்த வேண்டுகோள். இப்படியே பின்னும் பார்க்க ஒருவர் மனதில் ஒருவர் மனவைரம், அதாவது சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் உள்ள மன வைராக்கியத்தை பற்றி கூறுகிறார். அதை விட உறுதியானது இந்த வரம் என்று கூறுகிறார். அந்த செற்று திக்கினை அளந்தன பனைகளின் தேவர் என்று நிற்கும் என்று இசைப்பன இரு சுடர் திரியும் குன்றினுக்கு உயர்ந்த அகன்றன ஒன்றினுக்குருகா ஒன்றினுக்கு ஒன்றின் இடை நெடிது யோசனை உடையன. ஒவ்வொரு மரத்திற்கும் உள்ள இடைவெளி மிகுந்த இடைவெளியாக இருக்கின்றது. பார்த்த யோசனைகள் என்பது மைல் கணக்கில் அது கூறப்படுகிறது. ராமனின் நான் ஒளி எழுப்புதல் நானை பற்றி கூறுகிறார்கள். ஆய மாமரம் அனைத்தையும் நோக்கி நின்று அமலன் தூயவார் கனை துறப்பது ஓர் ஆதரம் தோன்ற சேய வானமும் திசைகளும் செவிடு உரத் தேவர்க்கு எய்வு இல்லாதது ஓர் பயம்பர சிலையின் நான் எறிந்தான். ராமபிரானின் அவ்வியல்பிற்றார் பெரிய மாமரங்கள் ஏழையும் பார்த்து நின்று தூய்மையான நீண்ட தன் அம்பை செலுத்துவதற்கேற்ப ஒரு விருப்பம் மனதில் உண்டாகவும், தூரத்தில் உள்ள வானுலகத்தையும் எல்லா திக்குகளிலும் உள்ள உயிர்கள் செவிப்படவும், தேவர்களுக்கு உண்டாகாததோர் அச்சம் உண்டாக்கவும் வில்லில் ஏற்றிய நானே சுண்டினான் என்று வில் ஏற்றுவதை கூறுகிறார்கள். அப்போது நானின் ஒளியை பற்றி கூறுகிறார். அந்த சுண்டப்பட்ட நான் ஓசையானது எல்லா உலகங்களிலும் ஒரே தன்மை தாய் அவ்வவிடங்களில் பரவி நிற்க அத்தனை இடங்களுக்கும் அந்த வில் நான் ஓசை பரவ அருகில் இருப்பவர் நிலை என்னாகும் என்று பாருங்கள் என்று கேட்கும் போது சுக்ரீவன் அனுமன் அனைவரும் இந்த நான் ஓசை கேட்டு பயந்து உருண்டு ஓடினார்களாம். அப்படி அந்த நானின் ஓசையை கூறுகின்றார். அறிந்த மண் சிலை நான் நெடிது ஆர்த்தலும் அமரர் எரிந்து நீங்கினர் கற்பத்தின் இறுதி என்று அயர்த்தார். பறிந்த தம்பியே பாங்கு நின்றான்
மற்றை பல்லோர் புரிந்த தன்மையை உரை செய்யின் பழி அவர் புணரும். பகைவர்களை அடக்குபவனான ராமனுடைய வில்லின் நான் பெரிது ஆரவாரத்தை ஏற்படுத்தியதை பார்த்து தேவர்கள் ஓடி தம்மிடத்தை நீங்கி யுகம் முடிகிறதோ இவ்யுகம் முடிகிறதோ என்று அழியப் போகிறதோ என்று பயந்தார்களாம். அன்பு கொண்ட தம்பியாகிய லக்குமணன் ஒருவனே அருகில் நின்றான். ஏனென்றால் அவனுக்கு ராமனின் நானின் ஓசை பலமுறை கேட்டிருக்கிறான். ராமனின் பலத்தை அவனுக்கு தெரியும். எனவே அவன் மட்டும்தான் அடைக்கலமாக அங்கே நிற்கிறான். அதுதான் இங்கு கூறப்படுகிறது. ராமன் மராமரங்களை எய்தல். நான் ஓசை அடுத்து மராமரங்களை எய்தலை கொடுக்கிறார். எய்தல் காண்டும் கொல் இன்னம் என்று அரிதின் வந்து எய்தி பொய்யில் மாருதி முதலினோ புகழ் உறும் பொழுதில் மொய் கொள் வார்சிலை நானினை முறை உறவாங்கி வெய்ய வாழியை ஆளுடை வெள்ளியும் விட்டான். பொய்மை இல்லாததான அனுமன் முதலானவர்கள் இருக்கும்போது இன்னமும் அம்பு எய்தலை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு அருமையாக வந்து சேர்ந்த புகழ்ந்து பேசிய வேளையில் வலிமை பொருந்திய நீண்ட வில்லின் நான்கயிற்றை முறைப்படியே நன்றாக இழுத்து ஒரு கொடிய அம்பை வில்லை ஆளுகின்றவனான ராமனும் எய்தான். சில பேர் வில்லை எறிபவர்கள் பலர் இருக்கலாம், வில் அவர்களை ஆளுமாம். இங்கு ராமன் வில்லை ஆண்டான் என்பது குறிப்பாக கூறப்படுகிறது. ராமனது அம்பின் செயல் 7 மாமரம் உருவி கீழ் உலகம் என்று இசைக்கும் 7 ஊடு புக்கு உருவி பின் உடன் அடுத்து என்ற 7 இலாமையால் மீண்டது அவர் ராகவன் பகழி 7 கண்ட பின் உருவுமால் ஒழிவது அன்றுகின்றும் இன்னும் என்று கூறுகிறார்கள். 7 மராமரங்களை உருவி சென்று 7 பாதாளத்தில் உள்ள 7 உலகங்களையும் வென்று மீண்டும் ராமனின் கைக்கு வந்து சேர்ந்ததாம். அதுதான் சஸ்திரம். அஸ்திரம் சஸ்திரம் என்று 2 இருக்கிறது. அஸ்திரம் என்பது நாம் செல்லும் விட்ட குறியை மட்டும் பார்த்து அதன் வேலையை முடித்திருந்தோம். சஸ்திரம் என்பது அதை தாக்கி அந்த குறிகளை முடித்து இலக்கை வெற்றி கொண்டு மீண்டும் ராமனிடம் வந்து சேருகிறது. இதுபோல்தான் நாம் வேலன் முருகனை பற்றி கூறலாம். அவனது வேல் அவன் விடுத்த இலக்கை வெற்றி கொண்டு மீண்டும் அவனிடம் வந்து சேரும் என்று கூறுவார்கள். அதைத்தான் அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த வேல் அதுபோல இந்த ராமனின் வேலை பார்த்தது. ராமன் எய்த அம்பு அந்த பெரிய 7 மரங்களை துளைத்து விட்டு கீழுலகம் சென்று சொல்லப்படுகின்ற 7 பாதாளங்களையும் துளைத்து சென்று பின் அம்பை இருக்கின்ற அம்பார் பொருந்தி இருக்கின்ற 7 என்னும் தொகையை உடைய பொருள் வேறு இல்லாமையால் திரும்பி வந்து விட்டது. இன்னும் 7 என்னும் தொகையுடைய பொருளை காணுமாயின் குழையாமல் விடுவதென்றோ குழைத்தே விடும் என்று கூறுகிறார். அந்த 7 பாதாள உலகங்கள் என்ன? அதலம், விதலம், சுதலம், தராதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம். இந்த 7 உலகங்களையும் துடைத்து சென்று அழியாதிருத்தல் உருவிக்கொண்டே நிற்கும் இந்த ராமாயணத்தின் வேகத்தையும் இலக்கை அதை வென்று வருவதையும் கூறுகிறார்கள். 7 என நின்றவை அஞ்சுதல். 7 மரங்களுக்காக இவர் ஏவிய அந்த 7 என்று எண் உள்ள அனைத்தும் அஞ்சியதாம். 7 வேலையும் உலகம் மேல் உயர்ந்தன 7 குன்றமும் இருடிகள் 7 புறவி 7 மங்கையர் 7 நடுங்கின என்ப 7 பெற்றதோ இக்கணக்கு இலக்கம் என்று எண்ணி 7 கடல்களும் உயர்ந்துள்ள உலகங்கள் 7 குல மலைகளும் 7 முனிவர்களும் கதிரவன் தேரை இழுத்துச் செல்லும் 7 குதிரைகளும் 7 கன்னிமார்களும் இந்த அம்புக்கு குறி 7 என்னும் புகைப்பொருளை அனைத்துமோ என்று எண்ணி பயந்து போனார்களாம், நடுங்கினார்களாம். சுக்ரீவன் பேசத் தொடங்குதல். இப்பொழுது வெற்றிகரமாக அது துளைத்து வந்தவுடனே சுக்ரீவன் கொண்ட மகிழ்ச்சியையும் அவன் என்ன சொல்கிறான் என்பதையும் காணலாம். அன்னது ஆகினும் அறத்தினுக்கு ஆரோக்கிய துணைவன் என்னும் தன்மையை நோக்கினர் யாவரும் எவையும் பொன்னின்வார் கழல் புது நரும் தாமரை கொண்டு சென்னி மேல் கொழுவு அருக்கன் இவை செப்பும் என்று கூறுகிறார். அவ்வாறு அச்சமுண்டானாலும் தருமத்திற்கு அருமையான உயிர் போன்ற பாதுகாவலன் என்னும் இயல்பை யாவரும் எல்லாமும் பார்த்து உணர்ந்து அச்சம் நீங்கினர். அவனுடைய ஐயம் தெளிந்தது. சூரியன் மகனான சுக்ரீவன் பொன்னால் ஆகிய நீண்ட வீர கடல்களை உடைய புதிய மனமுள்ள தாமரை மலர் போன்ற ராமனது திருவடிகளை பொருந்தி திருவடிகளில் வணங்கி தலை மேற்கொண்டவனாய் இன்னின்ன சொற்களை சொன்னான். எவ்வாறு சொன்னான் என்று கூறுகிறான். வையம் நீ வானும் நீ
மற்றும் நீ மலரின் மேல் ஐயன் நீ ஆழிமேல் ஆழிமா மாலும் நீ செய்யன் நீ வினைதெரும் தேவும் நீ நாகினேன் உய்ய வந்து உதவினாய் உலகம் உந்து உதவினாய் என்று நிலமும் நீயே வானமும் நீயே பிறவி நீயே தாமரை பூவின் மேல் வீற்றிருக்கும் பிரம்மனும் நீயே திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட சக்கர படகை உடைய நெடிய திருமாலும் நீயே செந்நிற கடவுளாகிய சிவனும் நீயே வினைகளை எல்லாம் பொடி செய்கின்ற தெய்வமும் நீயே உலகங்களை எல்லாம் முன்னம் தந்தருள்விக்கும் அனைத்தும் நீயே நாய் போன்றவனான நான் நற்கதி அடையும் பொருட்டு நீயாக வழிய வந்து எனக்கு அருள் செய்தாய் என்று போற்றுகின்றான். அதைத்தான் ஆழ்வார்கள் கூறுவார்கள். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போல் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன்மா நகருளானே என்று அந்த பெருமாளை போற்றுவதுண்டு. சுக்ரீவன் முகமன் கூறுதல் எனக்கு அரியது எப்பொருளும் எற்கு எளிதலால் உன்னை இத்தலை விடுத்து உதவினார் விதியினார் அன்னை உப்புடைய உன் அடியருக்கு அடியேன் யான் மன்னருக்கு அரசே என்று உரை செய்தான் பசையிலான் என்று கூறுகிறார்கள். அதாவது உன் அடியவருக்கு அடியனானேன், தொண்டரடி பொடியாழ்வார் என்று கூறுவதென்று அடியவருக்கும் அடியனானேன் என்று கூறுகிறான். மற்றை வானரன் மகிழ்ச்சியை கூறுகிறார். ஆடினார் பாடினார் அங்கும் இங்கும் கலந்து ஓடினார். அனைத்து வானரங்கள் செய்தது இது அதனுடைய இயல்பு. அந்த மகிழ்ச்சியிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். ஆடினார் ஓடினார் அங்கும் இங்கும் கலந்து ஓடினார். உவகை இந்நரவை உண்டு உணர்கிறார் நேடினாம் வாலி காலனை என நெடிது நாள் வாடினார் தோழியெல்லாம் வளர மற்றவரெல்லாம் வாலிக்கு யமனை தேடி பெற்றுவிட்டோம் என்ற மகிழ்ச்சியாக மதுவை குடித்து அது செய்வதறியாது மெய் மறந்தவர்களாய் தோள்கள் எல்லாம் பூரிக்க பெற்று ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கண்ட இடமெல்லாம் கூடி கூடி ஓடினார்களாம். அதுதான் அதாவது ராமனின் பாதத்தை பற்றியவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதையும், நாம் ராமனை தொழுதால் நாமும் நம் கவலைகள் தீர்ந்து வெற்றி பெறலாம் என்பதையும் இந்த மராமர படலம் கூறுகிறது. மராமரப்படலம் உற்றிற்று. அடுத்ததாக துந்துபி படலம். துந்துபி படலம் என்று கூறும்போது துந்துபி என்றால் ஒரு பேரிகை என்று சொல்லலாம். ஒரு பெரிய குரலை எழுப்பும் ஒரு இசைக்கருவி என்று கூறுவார்கள். இங்கு துந்துபி என்பது வாலியால் கொல்லப்பட்ட துந்துபி என்ற அரக்கனை குறிக்கிறது. வாலியால் கொல்லப்பட்ட துந்துபி என்னும் அசுரனது உலறிய உடற்குவையை ராமன் ஏவலால் லக்குவன் கால் விரலால் உந்திய செய்தியை கூறும் பகுதியாதலின் இது துந்துபி படலம் என்னும் பெயர் பெற்றது. துந்துபி படலம் என்று பெயர் ஏன் வந்தது என்றால், துந்துபி என்ற அரக்கனை வாலி கொன்றுவிட்டான். அதனுடைய உடல் சடலமானது அங்கே இருக்கிறது. அதை காலால், அதாவது லக்குமணனின் காலால் படி ராமன் ஏவ லக்குமணன் அதை செய்கிறான். இதனால் துந்துபி படலம் என்று அழைக்கப்படுகிறது. மகனுடைய மகனான துந்துபி என்னும் அசுரன் எருமை வடிவம் கொண்டவன், மிகப்பெரிய அசுரன், பேரிகை போல் என்றும் முழங்குபவன். ஆதலால் அவன் துந்துபி என்னும் பெயர் பெற்றான். இவன் கடலிற்கல் மணரும் திருமாலையும் எதிர்த்தவன். அனைவரிடம் போருக்கு வா என்று ஒவ்வொருடமும் அழைக்கிறான். அவன் ராமன் துந்துபியின் உடலை கண்டதும் இது என்ன என்று கேட்கிறார். அங்கே ருஷ்யமுக பர்வதத்திலே, அந்த மலையிலே ராமன் லக்குவனன் சுக்ரீவன் அனைவரும் செல்கிறார்கள். நடந்து செல்லும் போது மராமரத்தை துளைத்த பின் அவர்கள் அந்த பக்கம் நடந்து செல்லும் போது அங்கே இவனுடைய இறந்த உடலை காண்கிறார்கள். அந்த கண்டதும் ராமன் இது என்ன என்று கேட்கிறான். அந்த உடலை பற்றிய வர்ணனை பாருங்கள். அண்டமும் அகிலமும் அடைய அன்று அனலிடை பண்டு வெந்தன நெடும் பசை வரந்திடினும் வான் மண்டலம் தொடுவது அம்மலையின் மேல் மலை எனக் கண்டனன். மலை மீது ஒரு மலை இருந்ததாக, மலை மீது ஒரு மலை அமர்ந்திருந்ததாக துந்துபியின் உடல் இருந்தது என்று கூறுகின்றார்கள். அண்ட கோலமும் உலகங்களும் ஊழித்தீயில் எரிந்து வெறும் கூடாய் கிடப்பது போல துந்துபியின் எலும்புக்கூடு ஈரப்பசை இல்லாது காய்ந்து போய் கிடந்ததாம். பேராழியாலும் பெருமையாலும் கருநிறத்தாலும் கடல் துந்துபிக்கு உமையாக
கூறப்படுகின்றது. அவனுடைய நிறத்திற்கும் அந்த அலை ஓசை பேரோசை எழுப்பும் அந்த அலைகளுக்கும் பொருத்தமாக அவனை கடலுக்கு பொருத்தமாக கூறுகிறார்கள். ராமன் வினவுகிறான், இது என்ன என்று. அதுதான் தென் புல கிழவன் ஊர் மகிடமோ திசையின் வாழ் வன்பு உலர் கரிமடிந்தது கொலோ மகர மீன் என்பு உலப்புற உலர்ந்தது கொலோ இது என அன்பு நீ உரை செய்வாய் என அவனை அன்புடன் கேட்கிறார். இது தெற்கு திசை தலைவனான எவன் ஏறி செல்லுகின்ற எருமை கடாவோ, திக்குகளில் நிற்கின்ற வலிய திரண்ட கற்போன்ற யானைகள் ஒன்று இறந்து கிடக்கின்றதோ, மகரம் என்னும் பெரிய மீன், அதான் மகர ராசி என்று கூறுவார்கள், மகரம் என்று பெரிய மீன் இறந்துபடவும் அதன் எலும்புக்கூடு காய்ந்து போய் கிடக்கின்றதோ, இது என்ன என்று வியந்து கேட்கின்றார். அன்பு குறைவுபடாதவனான நீ சொல்வாயாக. சொல்லுடா அப்படின்னு கேட்கல. அன்பு குறைவுபடாதவனான நீ சொல்வாயாக. என்ன அழகான சொல் பார்த்தீர்களா? கம்பனின் சொல் நயமும் இங்கே கவிநயமும் நமக்கு தெரிகிறது. சொல்லல் நாம் பிரயோகிக்கும் சொல்லு கூட அற்புதமாக இருக்கும் போது அதனுடைய பலன் மிகவும் அதிகமாக கிடைக்கும். அதை நான் ஒரு உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், நம் சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு வந்த பொழுது நான் சிறுவர்கள் கடைக்கு செல்வதை பார்த்திருக்கேன். வீட்டிற்கு அருகில் ஒரு கடை இருக்கும், அது கிரானா ஷாப் என்று சொல்வார்கள் இங்கு. அது சிறிய கடை, பலசரக்கு கடை. அங்கு ஒரு சிறுவன் 10 ரூபாய் நோட்டை கொடுத்து, அண்ணா அண்ணா சாக்லேட் இஸ்தாவா என்று கேட்பான். சாக்லேட் கொடுப்பாயா, கொடுப்பீர்களா என்று கேட்பது. கொடுப்பாயா என்று நாம் என்ன கேட்போம்? சாக்லேட் கொடு என்றுதான் கேட்போம். ஆனால் இங்கு கொடுப்பாயா என்று அந்த வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் இங்கு சற்று வித்தியாசம் இருக்கும், சற்று பணிவு இருக்கும், அன்பு மேலோங்கி இருக்கும். அதற்காக நம்ம இல்லை என்று கூறவில்லை. சிறு வார்த்தைகள் இங்கு நன்மையாக நமக்கு புலப்படும். அந்த வார்த்தைகளை கண்டு நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. இங்கு அதை போல் ராமன் கேட்கிறான் சுக்ரீவனிடம், அன்பு பொங்க, அன்பு குறைபடாதவனான நீ சொல்வாயாக என்று கேட்கிறார். அப்பொழுது துந்துபி பெயரை உடைய இப்பொழுது சுக்ரீவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் துந்துபியின் வர்ணனையை. துந்துபி பெயருடை சுடு சினத்து அவுணன் மீது இந்துவை தொட நிமிர்ந்து எழு மரப்பு இணையினான் மந்தர கிரி என பெரியவன் மகர நீர் சிந்திட கரு நிறத்து அருகினை தேடுவான். போர்க்காக உள்ள சந்திரனை தொடும்படியாக மேலெழுந்துள்ள வளர்ந்துள்ள 2 கொம்புகளை உடைய மந்தரமலை அங்கும் 2 நிமிடங்கள்மா அங்கு மேலிருந்து வளர்ந்ததாகத்தான் தெரியுது. இந்த துந்துபியை பற்றி இவர் கூறும்போது மிக பெரிய உருவம் அது பசுங்கிறது. இவர் முதலில் திருமாலிடம் போய் நான் போர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். திருமால் சிவனிடம் அனுப்புகிறார். சிவன் இவனை இந்திரனிடம் அனுப்புகிறார். அங்கு போய் போர் செய்வாக. இந்திரன் வரும்போது நீ நீண்ட காலம் போரிடுவாய், அந்த போருக்கெல்லாம் நீ வாலியிடம் செல்ல வேண்டும் என்று வாலியிடம் அனுப்புகிறார். வாலி இந்த போரிலே அவனுடன் ஓராண்டு காலம் போர் புரிந்து அவன் கொம்பை உடைத்தவனை தூக்கி எறிகிறார். அப்படி எரியும் போது அது ருஷ்ய பர்வதத்தில் வந்து விழுகிறது. அங்கு மகந்த முனிவர் அங்கு இருக்கிறார். அந்த முனிவரின் அருகில் விழுந்ததும் அவர் சாபம் கொடுக்கிறார். இங்கு வந்து யார் இந்த செயலை செய்தார்களோ என்று யோசித்து பார்க்கும்போது வாலிதான் அதை செய்தான் என்று கண்டுவிடுகிறார். வாலி இதை செய்தான் என்றால் அவன் இந்த மலைக்கு வந்தால் தலை சுக்கு நூறாக நொறுங்கி அவன் இறப்பான் என்று கூறுகிறார். அவனை தேடி யார் வந்தாலும் கல்லாக கடவதாக என்று கூறுகிறார். எனவே இந்த சாபமே சுக்ரீவனுக்கு வரமாக அமைகிறது. அவன் விரட்டி வாலி அவனை விரட்டி அடிக்க அவன் ஓடி வந்து இந்த மலையில் ரிஷிய பர்வத மலையில் மறைந்து கொள்கிறான். இங்குதான் இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பெரிய மலை போன்ற அந்த சாம்பலையும் உடலை கண்ட போது அந்த ராமன் சொல்கிறான், லக்குவனின் திறமை கூட இங்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இதை விதி அதாவது எடுத்து விடு, அதாவது எரிப்பாயாக, அதாவது எட்டி உதைப்பாயாக என்று கூறும்போது அவர் கால் விரலால் அதை எட்டி உதைக்கிறார். அது தூரமாக தேவேர் குலத்தையும் சென்றடைந்து மீண்டும் வந்து விழுகிறது. இப்பொழுது லக்குமணனின் திறமையும் புலப்படுகிறது என்று இந்த படலத்திலே கூறப்பட்டிருக்கிறது. தலையின் மேல் அடிபட கடிது சாயம் சாய் நெடிதுதான் உலக வாய் முழை திறந்து உதிர ஆறு ஒழுக மாமலையின் மேல் வரும் இடித்தென்ன வான் மண்ணோடும் குலைய மா திசைகளும் செவிடுற குத்தினான் என்று அது கூறப்படுகின்றது. வாலி இவரை வதைத்தது, பின்பு வந்து விழுந்தது. அந்த உடலை இவர்கள் கண்டு அதை லக்குவன் மிதித்தது, அதாவது எட்டி உதைத்தது என்பதாக
இந்த படலம் முடிகிறது. ராமன் பணித்த வண்ணம் துந்துபியின் உடலை லக்குமன் எட்டுதல் என்று ஏற்றி உதைத்தல் என்பதை போல இங்கே முடிகிறது. இதில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், ராமனின் பெருமையை எங்கு கூறினாலும் அதன் இந்த சக்தியை நாம் உணரலாம். ராம 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 என்று கூறி இந்த நிகழ்வை முடிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணக்கம். நன்றி. மிக சிறப்பம்மா. கொஞ்சம் ஒரு 5 நிமிடங்கள் அதிகமானாலும் மிக சிறப்பாக 2 படலங்களையும் மிக சுருக்கமாக சுவையாக, அதில் கொஞ்சம் அந்த மராமர படம்ல அதிக நேரம் எடுத்துக்கொண்டதுனால துந்துபி இசை முழக்கம் கொஞ்சமா கேட்டதுன்னு நினைக்கிறேன். துந்துபி நிகழ்ச்சியில் இன்னும் கூட அதிகமாக நீங்கள் அதை கொண்டு போயிருக்கலாம், அதிலே நீங்கள் குறைத்திருந்தால். மிக அருமையா இருந்தது. 7 மராமரத்தை துளைத்து கொண்டு சென்ற அந்த அம்பை பற்றி சொன்னது. அதே போல இந்த துந்துபி படலத்தில் துந்துபி என்ற ஒரு அசுரனின் எப்படி அவனுடைய தூக்கி எறிக்கணும். அதுல வந்து கவியரசர் எழுதியிருப்பார், மதங்க மாமுனியின் மாதவ செல்வியேன்னு ஒரு பாட்டு வரும். அதுல அதுல மதங்க மாமுனி வரும். அந்த மதங்க மாமுனியை தான் அந்த துந்துபி படலத்தை வருது. மிக அருமை. நல்ல அருமையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் தொகுத்து சொன்னீர்கள். மிக அருமை. விளக்கி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குதிரைகள் வந்து தொடர்ந்து 24 நேரம் பயணிக்கிற அளவில் அங்க நிழல் வந்து மேல விழுந்திருக்கின்றது. அதே மாதிரி கீழ் உலகத்துல 7 உலகத்துக்கும் சென்று வந்துட்டு இனி 7 எங்க இருந்தாலும் அதை ஒழித்து கட்டுவேன் என்று அந்த ராமனுடைய கைகளிலே வந்து அமர்ந்தது. அது வடிவேலனுடைய வேல் போல அது எரிந்த இடத்திற்கு வந்து சேர்ந்ததெல்லாம் மிக அழகாக சுருக்கமாக சுவையான பாடல்கள்லாம் எடுத்து சொன்ன பிரபாவதி ராஜா அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மடையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து வந்தவங்க பேரை நான் ஒரு 15 பேர் தான் சொன்னேன், ஒரு 10 பேரை விட்டுட்டேன். அதனால சாமி மல்லிகா அவர் பேசுவதற்கு முன்பாக நம்முடைய காவுக்கி ஐயா, முனைவர் செந்தில்குமார் ஐயா மாசிலாமணி, பாடகர் தேசாபிமானன், நாவலாசிரியர் லிங்கராச ஐயா, அதே மாதிரி நம்ம இசைக்கவி ரவிச்சந்திரன் கௌசல்யா மேடம், பேராசிரியர் சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள், காமராஜ் குமாரசுவாமி, ஏரிக்கரை ஹரிகோபாலகிருஷ்ண ஐயா, கனக சபாபதி ஐயா, கவிதேனி வசந்தகுமார் பாரதி அனைவருக்கும் இந்த வெள்ளி இலக்கியின் மேடையின் செல்வ வருக என்று கூறி, நம்முடைய அடுத்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய 2வது கருத்தரங்கத்தின் 2வது தலைப்பிலே பேச நம்முடைய சாமி மல்லிகா அவர்களை அழைக்கின்றேன். இது வந்து கலன்கான் படலம் என்ற தலைப்பிலே அவர்கள் பேச இருக்கின்றார்கள். ஏற்கனவே நிறைய நேரம் போய்விட்டதனாலே நம்முடைய 2 கருத்துரைகள் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களை நேராகவே அழைக்கின்றேன். அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டும் என்றால் மிக சிறப்பாக பேசக்கூடியவர், எந்த மேடையிலுமே மிக அழகாக பேசக்கூடியவர். அவருடைய கலன்கான் படலம் அவர்களுக்கு தந்திருக்கின்றார் நெல்லை தீவன் அவர்கள். சுருக்கமாக அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சகலகலா வள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய பட்டங்கள் விருதுகள்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரு சகலகலா வள்ளி, நல்ல ஓவியம், கதை, கட்டுரை, பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், 37 ஆண்டு காலம் ஆசிரிய பணி, மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் வகுத்துக்கொண்டு மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இணைய வழியில் உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தவர். செம்மல் விருது, நற்றமிழ் நாவரசு விருது, குரல் அரசு விருது, அவை விருது என பல்வேறு விருதுகளை பெற்றவர். நான் அவர்களுக்கு இன்னொரு விருதை இப்பொழுது நான் தருகின்றேன். உங்கள் அனைவருடைய ஒப்புதலுடன் அவர் ஒரு ஓவிய பாவலர் என்று இன்று முதல் அழைக்கப்படுவார் என்று சொல்லி சாமி மல்லிகா மேடம் அவர்களை கலன்கான் படலம் குறித்து 30 நிமிடங்கள் உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பதத்தால் பல்வித தலைப்பிட்டு சதமடித்து 105வது வெள்ளி இலக்கிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் திரு நெல்லை தீபன் அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களுக்கும், நெறியாள்கை செய்து வருகின்ற முனைவர் கமலா நேரு அவர்களுக்கும், தொழில்நுட்ப பணியை செய்து கொண்டிருக்கிற திரு ஆர்சி குமரன் அவர்களுக்கும், வெள்ளி இலக்கிய மேடையில் கருத்தரங்கத்திற்கு தலைமை உரையாற்றிய இயலிசை நாடகம் முத்தமிழிலும் தன்னை பதித்து தமிழ் பணிகளை ஆற்றி வருகின்ற இலக்கிய சுடர் கவிஞர் பூமாப்பா கபிலன் அவர்களுக்கும், பாடலை அழகாக பாடிய ரவிசங்கர் அவர்களுக்கும், எனக்கு முன் உரையாற்றிய மிக அருமையாக உரையாற்றிய பிரபாவதி ராஜா அம்மா அவர்களுக்கும், இணையத்தில் இணைந்திருக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது அந்த துந்துபியை அழித்து விட்டு அந்த
சிவலோகத்திற்கு, அதாவது அந்த மேலுலகத்திற்கு சென்று அந்த உடல் கீழே வந்து விழுகிறது, அந்த குவியல். அதை பார்த்து வானரங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கின்றன. அந்த ஒரு படலம்தான் அந்த இடத்தில நடக்கின்ற என்னென்ன நடக்க போகிறது என்ற ஒரு நிகழ்ச்சி தான் காடுகான் படலம். பாரதி சொல்வான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் என்று சொல்லுவான். கம்பனை முதலிலே வைத்து சொல்லுவான். அது வரிசைப்படி இல்லை, ஆனால் கம்பனை முதலில் வைத்து சொல்லுகிறான் என்றால் அதை படித்து பாரதி எப்படி மயங்கி போயிருக்கான் என்பதை நாம் அறிய முடிகின்றது. இங்கு கலன்கான் படலம் என்பது அந்த அணிகலன்களை ராமன் பார்க்கின்றான். சீதையினுடைய அணிகலன்களை ராமன் காணுகின்றான். அந்த படலம்தான். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். இந்த குரங்கு கூட்டம் இடியும் அச்சமடையும்படி வாய்விட்டு ஆரவாரித்தது. வள்ளலாகிய ராமன் உயர்ந்த பரிசுத்தமான அழகிய பூஞ்சோலையிலே வந்து தங்கி இருந்த வேளையில் சுக்ரீவன் ராமனை நோக்கி, தலைவனே, யான் சொல்வது ஒன்று உள்ளது என்று கூற ஆரம்பிக்கின்றார். என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொன்னா, முன் ஒரு நாள் அங்கே நாங்கள் தொக்கி இருந்த பொழுது தீநெறி செல்வனான ராவணன் எடுத்து வரும்போது நன்னறிய நோக்குவனான நீ நாயகிதானோ என்று கேட்கின்ற. வானில் மிக உயர்ந்துள்ளவளாய் துன்பத்தால் அழுவாளாயினாள். அழுவதை கண்டுதான் பெண்ணை எடுத்து செல்கிறான் என்பதை சுக்ரீவன் அறிகின்றான். பணியாளர் போல தன் நிலைமை தெரிவிப்பது உண்டு என்று நினைத்தோ அவள் அழுதிருக்கிறாள். காதளவும் நீண்ட கண்களை உடைய அவள் கருதி அதனை நாங்கள் அறிந்தோமில்லை என்று கூறுகின்றான். தன் அணிகலன்களை அவள் துணியில் முடிந்து மழையற்ற கண்களிலிருந்து பெருகுகின்ற நீருடன் ஓட்டணும். அம்முடிப்பை நாங்கள் தரையில் விழும் முன் ஏந்தி பிடித்து கொண்டோம் என்று சுக்ரீவன் கூறுகின்றான். தேனின் பால் கலந்தார் போன்ற இனிய நட்பின் நாயகனாகிய சுக்ரீவன் மேலும் சொல்லுகின்றான், வள்ளலே, அவ்வணிகளை இங்கே பாதுகாத்து வைத்தோம். அவற்றை நாங்கள் உன்னிடம் தரும்போது நீ அறிவாய் என்று கூறி அந்த அணிகலன்களை எடுத்து வந்து ராமனிடம் காட்டுகிறான். சுக்ரீவன் கொணர்ந்து தந்த சீதை மேனியில் அணியப்பட்ட அந்த அணிகலன்களை ராமன் நன்றாக பார்த்தான். கம்பன் இந்த இடத்தில பொழுதுவிட்டு எரிகின்ற நெருப்பளவுற்ற மெழுகால் இயன்ற பொம்மை போல் உருகினான் என்று சொல்ல வல்லமையற்றேன். அவ்வணிகளாக அந்த அணிகளை அமுதாக பார்க்கின்றான். தன் உயிருக்கு பற்றுக்கோடாக பருகினான் என்று நான் சொல்வதா? அப்போது அவன் நிலையை பற்றி என்ன சொல்லத்தக்கது என்று கம்பன் பேசுகின்றான். ஏனென்றால் அமுதை பருகினால் அதிக நாள் உயிரோடு வாழலாம் என்பதால் அந்த நகைகள் அவனுக்கு அமுதை போன்று உயிரை வருவித்தது போன்று இருந்ததாம். அதை கம்பன் சொல்லுவான், தெரிவுற நோக்கினன் தெரிவை மெய்யனி எரு கனல் எய்திய மெழுகின் யாக்கை போல் உருகினன் என்கிலம் உயிருக்கு கூச்சமாய் பருகின் என்கிலம் பகர்வதென்கொலாம் என்று சொல்கிறான். எப்படி அதை பகர்வது என்று கம்பன் தடுமாறுகின்றான். சீதையின் மார்பில் இடையில் உறுப்புகளில் எல்லாம் அணியக்கூடிய அந்த நகைகள் எல்லாம் ராமனுக்கு உறுப்புகளாகவே, அதாவது சீதையினுடைய உறுப்புகளாகவே தெரிந்தன. அந்த அணிகலனால் ராமனுக்கு என்ன ஆகப் போகிறது என்றால் எதுவும் இல்லை. அதை வைத்து சீதை இருக்கும் இடத்தை நாம் அறிய முடியாது என்று நினைக்கின்றான். கம்பன் அவ்வணிகள் அவனை விட்டு நீங்கிய மிக்க உணர்வை அவன் பால் பொருந்துமாறு அழைத்தன என்பேனா, சந்தன குழம்பு போல் குளிர்ச்சியை விளைத்தன என்பேனா, அவனை எரித்தன என்பேனா என்று கம்பன் பேசுகின்றான். அணிகலன்கள் ராமனுக்கு உணர்வை ஊட்டின, பிரிவை நினைவூட்டின, உயிருக்கு ஆறுதல் அளித்தன. சீதையை நேரிலே கண்டது போல
ஒரு தளர்வு அகன்று, ஆனால் ஒரு நிலைப்படாது இருந்தான். தளர்வு அகல்கிறது, மீண்டும் தளர்வு அடைகிறான். இன்பமும் துன்பமும் மாறி மாறி அவனிடத்தில் ஒரு நிலைப்பட்ட அவனாக தெரியவில்லை. பூவை போல்வலான அச்சீதையின் அணிகள் ராமனை முகரும்படி ஒரு நல்ல பூக்களை போல் மனம் உடையதாக ஆயினவாம். தோளில் தாங்க மேலாடையை ஒத்தன, அவற்றின் ஒளி மார்பை பொருந்தி சந்தனமாகி அவற்றின் ஒளி அவன் உடலெல்லாம் பரவி ஒரு போர்வையும் ஆகியது என்று கம்பன் கூறுகின்றார். ராமன் அணிகலன்களை கையில் ஏந்தி தோள்களில் தாங்கி கண்களில் ஒற்றி கொண்டாடினான் ராமன். ராமனுடைய சிவந்த கண்களிலிருந்து பெருகிய நீர் எல்லாவற்றையும் இழுத்து சென்றன. கம்பன் கூறுகின்றான், பூரித்த தோள்கள் உயர்த்தன என்பேனா, இல்லை வெதும்பினான் என்று சொல்வேனா, தூயோனான அவனை என்ன சொல்லுவேன்? அந்த விடம் பரவினார் போல வெப்பம் மிகுதலால் நெடு நேரம் உயிர்ப்பும் நினைப்பும் நீங்கியவனாய் தரையில் சாய்பவனானான். மிக கண்களை உடைய ராமனை தன் உடம்பில் அடர்ந்த மயிர் கரித்தெழும் நாற்றம் மிகும்படி எரி கதிர் காதலன் சுக்ரீவன் அப்படியே சென்று தாங்குகின்றான். தாங்கி ராமனை வீற்றிருக்க செய்து ராமனுக்கு நேர்ந்த துன்பத்தை தாங்க முடியாமல் சுக்ரீவன் ராமனை நோக்கி, பருத்த தோள்களை உடைய தீவினையாளனான யான் இந்த அணிகளை உங்களுக்கு காட்டுவித்து உங்களுடைய உயிரை உடலிருந்து நீக்கினேனே என்று இறங்கி ஏங்குகிறான், விம்முகிறான். மேலும் ஆறுதலாக, வேதநூல் வல்லோனே, பிரம்மாண்டத்துக்கு அப்பாற்பட்ட இடங்களையும் மயக்கமுறை தேடி என் ஆற்றலை வெளிப்படுத்தி உன்னுடைய மிக்க புகழ்வாய்ந்த நாயகியை கண்டு உதவும் பான்மை உடையேன், நீ துன்புற்று சோர்வடையலாகாது என்று ஆறுதல் கொடுக்கின்றார். அந்த புகழ்வாய்ந்த நாயகி என்று பாராட்டுகிறான். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று வள்ளுவர் சொல்லுவார். அதற்கு பொருத்தமான சீதையை உயர் புகழ் தேவி என்கின்றான் சுக்ரீவன். மேலும் சொல்லுகிறான், திருமகளை ஒத்த தெய்வ கற்புடைய சீதா பிராட்டியை அஞ்சும்படி செய்தும் அதனால் அழிந்து படாமல் உள்ள கொடியவனான ராவனுடைய 20 தோள்களும் 10 தலைகளும் 7 உலகமும் ஒன்றுபட்டு எதிர்ப்பினும் உன்னுடைய ஒரு அம்புக்கு எதிர் நிற்க வல்லவோ அப்படின்னு ராமனுடைய பலத்தை ஞாபகப்படுத்துறான். என்ன சொல்றான்னா, திருமகள் அணைய தெய்வ கற்பினால் வெறுவர செய்துள்ள வெய்ய வன்புய 20 தலையும் நிற்க உன் நாள் ஒரு கனை காற்றுமோ இவ்வுலகம் ஏழுமை என்று கம்பர் அதை பாடுகின்றார். அரசே, மீண்டும் ராமனை, அரசே இங்கே தங்கி அருள்கள், யான் 14 என்று தொகை கொண்ட பெரிய உலகங்களில் என் ஆற்றால் புகுந்து அங்கு தேடி ராவணனின் தலையறுத்து நின் கவலையை நீக்கி அவன் தலையை இங்கே கொண்டு வருவேன், அதை நீ காண்பாயாக என்று கூறி இடுக்கண் களைவதாம் நட்பு என்பதாய் ராமனை தேற்றுகிறான் சுக்ரீவன். மேலும் அவன் என்ன சொல்றான்னா, புருஷோத்தமனே, நாங்கள் நின் பணி செய்யும் நண்பர், இவன் கெடாத பேராற்றல் உடைய என்னுடைய தம்பி, உன் வீரன் இத்தகையது. எதை சொல்றான்னா, 7 மரங்களையும் அவன் ஒரு அம்பால் துளைத்தான் அல்லவா, அதை சொல்லுகிறான். உன் வீரம் இத்தகையது என்றால் 3 உலகமும் நீ கட்டளையினை கடக்குமோ? கடக்காது. ஏன் குறைபட நீ மதிக்கின்றாய், நினைக்கின்றாய் என்று சுக்ரீவன் கூறுகின்றார். மேலும் ராமனுக்கு பெருமையுடையோர் தம் பெருமையை பேசார், கடமையாயினவற்றையும் செய்வதறியாது அவர்கள் வேற உன்னை என்று தர்மம் என்று ஒரு தனித்து இல்லை. தர்மம்னால நீதான், இதற்கு தனியா ஒன்னும் பொருள் சொல்ல வேண்டியதில்லை. அவ்வாறு இருந்தும் உன்னால் செய்வதற்கரியது ஒன்றும் இல்லை. அவ்வாறு இருந்தும் விரைந்து சீதையை மீட்க முயலாது
தாமதித்து மிக்க துயரடைய கடவையோ, ஏன் இப்படி துயரடைகிற, போய் சீதையை மீட்க வேண்டும் என்று சுக்ரீவன் கூறுகின்றான். மேலும் அவன் என்ன சொல்றான்னா, தெளிந்த சொற்களை சொல்லுபவனே, தாமரை மலரில் வசிப்பவனான பிரம்மனும் முருகனை தந்த தளிர் போலும் இயல்புகளை உடைய உமாதேவியை ஒரு பக்கத்தில் உடையவரான சிவபெருமானும் பெரிய கையின் சக்கரப்படையை ஏந்தி இருக்கின்ற திருமாலும் இணைந்து உனக்கு ஒப்பாவாரே அன்றி தனித்தனியாக ஒப்பாக மாட்டார் என்று ராமனுடைய வலிமையை அவன் நினைவுபடுத்துகின்றான். பொற்கட்டுகளை உடைய வில்லை தாங்கியவனே ஸ்ரீராமா, என்னுடைய சிறிய குறையை போக்குதல் இப்பொழுதன்றி பின் மேற்கொள்ளப்படுவதாயினும் ஆகட்டும். என்றால் வாலிவதம் செய்து அவனுடைய மனைவியை மீட்க ராமன் சொல்லி இருக்கின்றான், உறுதி அளித்திருக்கின்றான். நீ அந்த வேலையை கூட நீ பிறகு செய்யலாம், ஆனா அந்த சீதையை முதல்ல கண்டுபிடி அப்படின்னு அந்த சுக்ரீவன் சொல்றான். பின் மேற்கொள்ளப்படுவதாயினும் ஆகட்டும், விரைந்து சென்று மயங்கிய மின்னல் போன்ற இடைனை உடைய சனகியை மீட்டு கொண்டு வந்து திரும்புவோம் என்று சுக்ரீவன். சனகியை என்றால் சனகனுடைய மகள். அந்த பாட்டை கம்பர் சொல்லும் பொழுது, என்னுடைய சிறுகுறை முடித்தலில் பின்னுடையதாகினுமாக பேதுரு மின்னுடை சனகியை மீட்டு மீடுமார் பொன்னுடை சிலையினாய் விரைந்து போ என்றான். சிலை என்றால் சூரியன். சுக்ரீவன் இப்படியெல்லாம் ராமனுக்கு ஆறுதல் சொன்ன அளவிலே திருமகள் தங்கிய மார்பினை உடையவனான ராமனும் சோர்வு நீங்கி தெளிவு பிறக்க அறிவு போல நீரை பெருக வருகின்ற அழகிய கண்களை திறந்து அன்போடு பார்த்து ஒரு வகையாக நினைவு வரப்பெற்று பேச தொடங்குகின்றான். ராமன் சுக்ரீவனை பார்த்து, மலை போன்ற அழகிய தோள்களை உடையவனே, தீவினையாளனான யானும் விளக்கமிக்க இவ்வில்லை தாங்கிய கையினை உடையவனாய் இருக்கும் போதே அவள் தன் அணிகலன்களை களைந்துட்டாள். பொற்குழை அணைந்த மங்கள மகளிருள் இச்செயல் செய்தார் எவர்? ஏன்னா நான் உயிரோடு இருக்கும் பொழுது அவள் எல்லா நகைகளையும் கழட்டி விட்டாளே, எல்லாத்தையும் களைந்து விட்டாளே என்று வருத்தமடைகின்றான். வான் போன்ற கண்களை உடைய சீதை தன் குறை தீர என் வரவை எதிர்பார்த்திருக்க ராமன் தன்னுடைய குற்றத்தை எண்ணி பார்க்கின்றார். அடிவாரத்தை உடைய நீண்ட மலைகளோடும் பொய்கைகளோடும் அவள் அணிகலனோடும் புலம்பி பொழுதை கழித்து யான் நானோடு வில்லை சுமந்து சிறிய வெட்கப்படாதவனாயினேன் என்று வருந்துகின்றார். அதை கம்பர் அழகாக பாடலாக, வானெடும் கன்னிகன் வரவு நோக்கியான் நான் நெடும் கிரியொடும் தடங்கள் என்படும் பூனொடும் புலம்பினன் பொழுது போக்கினே நான் நெடும் சிலை சுமந்துழல் நாணலேன் நாணம் இல்லாதவனாகி விட்டேனே என்று கண்ணீர் வடிக்கின்றான். மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டை அவன் கூறுகின்றான். வழியில் உடன் செல்பவராகி அழகிய மொழியினை உடைய அயலார் யாராவது வலித்து துன்புறுத்தினால் அதனை விளக்கி கொடியோரின் உடல் சிதைய ஊறுபட துன்புறுத்தி அதனை விளக்கி தன் உயிரையும் விடுவார்கள் கணவன்மார்கள். ஆனால் என்னையே காக்கும் துணையாக தெரிந்து கொண்ட சீதையின் துன்பத்தை யான் தீர்க்கும் ஆற்றலற்று கிடக்கிறேனே என்று வருந்துகின்றான். மேலும் அவர் மூதாதையர்களை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றான். பெரும் குணங்களை உடையோரும் என் குல முன்னோருமான அரசர்கள் பெரிய கடலை அகழ்ந்து தந்தார்கள். பெரிய கடலையே அகழ்ந்தார்கள். ஆகாயத்தின் வழி சென்ற கங்கை ஆற்றை நில உலகில் கொணர்ந்தார்கள். சாக்குகின்ற புலியினை மானோடு ஒரு துறையில் நீர் உண்ண செய்தார்கள். அவர் பின் வந்த நானோ திருந்திய அணிகலன்களை அணிந்த ஒரு பெண்ணின் துயரத்தை போக்கும் ஆற்றல் அற்றவனானேன் என்று அவன் மிக வருத்தம் அடைகின்றான். என் தந்தை இந்திரனும் ஒப்பற்ற ஒரு பெரிய துன்பத்தை போக்கி வலிய காலனுக்கும் யமனுக்கும் அரிய போர் வழி உடைய சம்பாசுரனை இற்று அழியுமாறு செய்தான். அவனிடத்து தோன்றிய யானோ எனில்
கொடிய துன்பத்தை வெய்ய பழியினை வில்லை தாங்குவது போல அந்த பழியை தாங்கிக் கொண்டு இருக்கின்றேனே என்று கண்ணீர் உகுக்கிறான். காண்போர் விழைவுறத்தக்க அழகினை உடைய என் தந்தையின் உண்மை அழிந்தால் பழிவினையும் என்று பழி விளையும் என்று நான் முடிசூட்டி கொள்ளவில்லை. ஏன்னா அந்த சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால அவரு அந்த காட்டுக்கு வந்துடுறாரு. முடி சூடாத நான் கற்பஞ்சாரும் மனமழியும் இனிய சொல்லினை உடைய சீதையை பகைவன் எடுத்து செல்ல அளவிட அரிய பழியை தேடினேன். நான் பழி நின்று நீங்குவது எவ்வாறு என்று வேதனை அடைகின்றான் என்றெல்லாம் பேசி வருந்தி இவை போல்வனவற்றை சொல்லி மெலிந்து இதற்குரிய துயரத்தில் சேர்பவனாகிய ராமனை அவன் அடைகின்ற துன்பத்தினை பார்த்து சுக்ரீவன் ராமனை கிரணங்களுடைய சூரியன் மகன் சுக்ரீவன் அத்தகைய துயர கடலிலிருந்து ராமனை மீட்கின்றான். பேசியே மீட்கின்றான். என்ன சொல்லுகிறான் என்றால், வியக்கத்தக்கவனே நீ என்று சொல்லுகிறான் என்றால், ராமன் சுக்ரீவா நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன் அப்படிங்கிறான். வியக்கத்தக்கவனே நீ ஆறுதல் கூறுதலால் ஆறினேனே அன்றி நான் உயிர் தாங்கி இருப்பேனோ, எனக்கு சாவினும் நல்லது வேறு உண்டோ அப்படிங்கிற ராமன் தன் உயிரை மாய்ப்பதற்கே முடிவு செய்து விடுகிறார். எனக்கு சாவினும் நல்லது வேறு உண்டோ, ஆதலால் பழிதீர சாவேன், அதுவும் நின் குறை முடித்தல்லது செய்யேன் என்கிறான் ராமன். பாருங்க, வாலிவதம் செய்துவிட்டு உன் மனைவியை மீட்டு கொடுத்து விட்டு தான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று ராமன் சொல்லுகிறான். இப்போது அனுமன் ஆறுதல் சொல்றான், அதுக்கு பதில் சொல்றான். இப்போது மிக்க வலி அமைந்த வலிமை உள்ள அனுமன் ராமனை நோக்கி, நீண்ட மலை போன்ற தோள்களை உடையவனே, யான் சொல்ல வேண்டுவது ஒன்று உள்ளது, அதனின் சோர்வு நீங்கி அதனை கேட்பாயக என்று சொல்லிவிட்டு, ஆணை சக்கரத்தை உடையவனே, கொடிய செயலை உடைய வாலியை கொன்று வெய்ய கரணங்களை உடைய சூரியன் மகனான சுக்ரீவனை அரசனாக்கி செயல் மிகுதி உடைய ஒரு பெரிய படையினை கூட்டினால் அன்றி கொல்லும் இயல்புள்ள படையினை உடைய அரக்கர் உரையும் இடத்தை தேடுதற்கு அரியதுதான் என்று அனுமன் பேசுகின்றார். மேலும் அனுமன் வண்டுகள் சூழும் மாலை உடையவனே, இவ்வரக்க இருக்கை வானுலகத்தில் உள்ளதோ, மண்ணுலகத்தில் உள்ளதோ, மலையில் உள்ளதோ, இவையெல்லாம் போக நாகர் வாழும் கீழுலகத்தில் உள்ளதோ, நாம் ஊனுடைய மானுட பிறவியரானமையால் இவ்விடத்தை என்று தெரியும் தன்மை உடைத்தன்று என்று கூறுகிறான். என்ன சொல்றான்னா, அனுமன் இந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது நாம் மானுட பிறவியரானமையால் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது என்று அனுமன் அந்த மானிட பிறவிகளோடு மானிடர்களோடு தன்னையும் இணைத்துக் கொள்கிறான் என்றால் அதற்கு காரணம் அந்த மனிதனை போலவே செய்கை உடல் அமைப்பு எல்லாம் பொருந்தியது குரங்கு ஒன்றுதான், வானரம் ஒன்றுதான் என்பதால் தன்னை ஒரு மானிட பிறவி போல நினைத்து பேசுகின்றான் அனுமன். அதை பம்பர் ஆனதோ மன்னதோ மற்றும் வெற்பதோ வேணைமான் நாகர் நிறுக்கை பாலதோ தேனுலா தெரியலாய் தெளிவ நன்று நாம் மூனுடை மானிடமான உண்மையால் நம் மானிடர் என்பதால் அந்த இடத்தெல்லாம் அரக்கர் இருக்கிற இடத்தெல்லாம் நாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அனுமன் சொல்லுகின்றான். அவர் அரக்கர்கள்லாம் எப்படி இருப்பார்கள், தேவர் அணையர் கயவர் என்று அந்த வள்ளுவர் சொல்லுவார். அவ்வரக்கர் இமை பொழுதினுள் இப்படி கண்ணு இமைக்கிறதுக்குள்ள எல்லா உலகங்களையும் அடைந்து விடுவார்கள், தாம் விரும்பியவற்றையெல்லாம் கவர்ந்து கொள்வார்கள், கொடிய வினை வந்தது போல வருவார்கள், இந்த வினை மனித உடல்களை விட்டு செல்லுதல் போல அவர்கள் வெறுக்கப்பட்டாரை தண்டித்து விட்டு அவரை விட்டு தம் இடத்திற்கு செல்வார்கள். அந்த அரக்க உறைவிடம் நம்மால் அறியத்தக்கதோ என்று அனுமன் பேசுகின்றான். மேலும் அவன் இன்னும் ஒரு விளக்கமாக கூறுகின்றான். உலகம் வரம்பில்லாதது, அதனை வரிசையாக தேட இயலாது, அளவற்ற ஆண்டுகளும் வேண்டும், ஒரே சமயத்திலே தக்கார் பலர்ந்து கொண்டு உலகமெல்லாம் பரவி
சீதா பிராட்டி தங்கிய வேறிடத்தை ஆய்ந்தறிய வேண்டும் என்று சொல்லுகின்றான். இந்த அளவு என்று சொல்வார்களே, அது போல அவன்கிட்ட எப்படி சேனை இருக்கிறதா? போல் உலகம் முழுவதும் பரவும். அவ்வளவு சேனை எங்கள்கிட்ட இருக்கு. இது உலகம் முழுவதும் பரவும் ஒரே நேரத்தில். உலகம் முழுவதும் பரவி நாங்கள் கடலை குடிப்பதாயினும் சரி, பிரம்மம் படைத்த உருண்டையை கையை கீழே செலுத்தி போர் தொடுப்பதாயினும் சரி, நமக்கு கிடைத்த பணியினை எங்கள் சேனை செய்யும் என்று சொல்லுகின்றார். அப்ப கம்பராமாயணம் எழுதிய கம்பனே உலகம் உருண்டை என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்பது ஒரு பெரிய அறிவியல் உண்மை. ஆதலால் நீதிமானே அச்செயலே பொருந்தியதாகும். நான் இப்ப சொல்றது பொருந்தியதாகும். நீ வாலி வதத்தை முடிக்க வேண்டும், பிறகு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு நாம் சீதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனால் சுக்ரீவன் எனக்கு இப்ப வாலிவதம் எதுவுமே வேண்டாம், உன்னுடைய சீதையை தேடணும் அப்படின்னு சொல்றான் சுக்ரீவன். ஆனால் அனுமன் முதல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யணும் அப்படிங்கிறான். ராமன் என் உடலை மாய்ப்பதென்றால் கூட உனக்கு அந்த உதவியை வாலிவாதம் முடித்து விட்டு என்னுடைய மாய்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை மிக சிறப்பாக செய்து பிறருக்கு உதவுகின்ற ஒரு ஒழுக்க நெறியிலே செல்கிறார்கள். மேலும் இந்த அனுமன் சொல்லுகிறான், ஆதலால் நீதிமானே அச்செயலே பொருந்தியதாகும் என்று இசைந்து அவ்வில்லின் செல்வனான ராமனும் நாம் வாலி பக்கம் செல்வோம் என்று மூவரும் செல்கின்றனர். இந்த காட்சியை கம்பன் ஆதலால் அன்னதே அமைவதாம் என நீதியாய் நினைத்தன் என நிகழ்த்தினான். சாதுவாம் மென்ற அத்தனுவின் செல்வனும் போது நாம் வாலிபா வெள்ளம் போயினர். சரி, நீங்கள் சொல்வதே மிக சரியா இருக்கிறது, அந்த செயலையா நாம் முடிப்போம் என்று சொல்லி ராமனும் வாலியினுடைய இடத்துக்கு செல்வோம், வாலி வதத்தை நாம் தொடங்குவோம் என்று சொல்லி தன்னுடைய கடமையை முடித்துவிட்டு சிதையை தேடுவோம் என்று அனைவரும் புறப்படுகிறார்கள். கம்ப ராமாயணம் என்பது ஒழுக்கத்தை போதிப்பது, சகோதரத்துவம், சமத்துவம், ஒழுக்க நெறி இவற்றை போதிப்பது கம்பராமாயணம். இந்த நீதி இலக்கியங்களில் உள்ள அத்தனை கருத்துகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கம்பராமாயணத்தை சொல்லலாம். இதை படிக்க படிக்க உண்மையிலேயே இதை படிக்க படிக்க இன்பமும் மகிழ்வும் ஏற்படுகிறது என்றால் அது மிக இல்லை. இப்படி இந்த கலன்கான் படலம் முடிவடைகிறது. ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி என்று அந்த ராமனை வணங்கி இங்கு கலன்கான் படலத்தை பேச என்னை அழைத்த இல்லை தீபன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி என்று கூறி இதுவரை இதை கேட்டிருந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ஓவிய பாவலர் சாமி மல்லிகா அவர்களே, பன்முக திறமையாளர், மிக அருமையாக குறித்த நேரத்தில் உங்களுடைய சொற்பொழிவை முடித்திருக்கிறீர்கள். கலன்கான் படலம் என்கின்ற அந்த படலத்தின் முக்கியமான பாடல் வரிகளையும் அந்த கதை போக்கையும் உங்களுக்கே உரிய நடையில அந்த ராவெல்லாம் நீங்க உச்சரிக்கும் போது அப்படியே சரசர நம்ம உடம்புல ஏறும். ராமன் வருத்தம் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கே அந்த ராமன் வருத்தம்லாம் வரும். அப்படி ஒரு அருமையான சொல் உச்சரிப்பு உங்ககிட்ட இருக்கு. மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியில மிக கலன்கான் படலத்துல அந்த கலன்களை இழந்த மணிகலன்களை இழந்த அதை வானர்கள் எடுத்து ராமரிடம் கொடுத்து இவர்கிட்ட கொடுத்து அதை வானர்கள் எடுத்து ராமனிடம் தருகிறார்கள். அவர் வருத்தப்படுறாரு, இது சீதைகிட்ட இருந்து நான் இவ்வளவு அணிகலன்களெல்லாம் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கண்ணகி கோவனை பிரிந்திருக்கும் போது தன் அணிகலன்கள் எல்லாம் அவள் இழந்து நின்றாள், அதை போல
இளங்கோவடிகள் சொன்னதை போல இவள் அணிகள் எல்லாம் இழந்து அந்த நிற்கின்ற போது அந்த ராமன் வருத்தப்படுவதையெல்லாம் உங்களுடைய பாணியில் சொல்லணும்னா வருத்தப்படுவதெல்லாம் மிக அழகாக மிக சிறப்பாக நீங்க எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயும் இந்த இவங்க 2 பேருக்குள்ள நட்பு தேனும் பாலும் போல அப்படின்றது நல்ல அருமையான ஒரு 2த்தையும் கலந்துட்டோம்னா அவ்வளவு சுவையா இருக்கும். தேனும் பாலும் போல ராமன் சுக்ரீவன் நட்பு. அது யார் தேனு யார் பால்ன்றதுக்கும் அதுல விளக்கம் சொல்றாரு சில பேர். தேன் மலையில் இருப்பதனாலே இந்த சுக்ரீவன் தான் மலையில் இருக்கின்ற குரங்கு இருந்ததனாலே தேனை சுக்ரீவனுக்கும், பால் இவன் மானுடமாக பிறந்து வந்ததனால் ராமன் பால் அப்படி என்பதனாலே அவன் பாலும் தேனும் பாலும் போல ஒரு நட்பு இருந்தது. அதனால்தான் கடைசியில ராமர் ஒரு உறுதி கொடுக்கிறார். நான் சாகிறதுக்கு முன்னாடி உன் மனைவியை அபகரித்து சென்ற உன்னுடைய மனைவியை திருப்பி உங்கள்கிட்ட கொடுப்பேன், அது வரைக்கும் நான் சாக மாட்டேன். அந்த ஒரு நட்புக்கு ஒரு இது சொல்றா பாருங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த இடங்களை எல்லாம் மிக அழகாக தொட்டு காட்டினீர்கள். மிக சிறப்பான ஒரு உரைமா சுவாமி இலக்கிய மேடம், மிக சிறப்பான உரை. உங்களுடைய உரை நான் மேலிடத்திலிருந்து பார்த்தாலே சொல்கின்றேன். இதுல நான் ஒரு கண்ணுக்குட்டி நுனிப்புல் மேய்வன். மிக அருமையாக ஆழங்கால் பதித்து நல்ல இதை அசை போட்டு இதனை அந்த கம்பநாயகத்தில் ஆழங்கால் பதித்தவர்கள் என்று சொன்னால் நம் பொன்வேலுவையில் ஐயா அவர்களையும் கேஜிஆர் அவர்களையும் நெல்லை தீபம் அவர்களையும் சொல்ல வேண்டும். அந்த வகையில அவர்களுடைய கருத்துக்களை நாம் கேட்போம் என்கின்ற வகையில நான் ஒரு 10 நிமிடம் நம்முடைய பொன்வேலுமையில் ஐயா அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நெல்லை தீபன் ஐயா அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். அதன் பிறகு நம்ம நெறியாளர் முனைவர் கமலா நேரு அவர்கள் தன்னுடைய பணியினை செய்வார்கள். இப்பொழுது பொன் வேலுமயில் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பான 2 படலங்கள் 2 அம்மையார்கள் பேசினார்கள். சிறப்புமா சொல்ல போனால் 2 பேருமே மிக அற்புதமாக இந்த 2 படலங்களையும் அது என்ன சொல்வது, அது தொகுத்து வழங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கம்பன் இந்த 2 படங்களிலும் என்னென்ன சொல்லியிருக்கிறான் என்பதை மிக சுருக்கமாக சொன்னாலும் கூட மிக அற்புதமாக, அதிலும் நமக்கெல்லாம் பாடல்களை வாசித்து பொருள் சொல்லிய செய்தி அருமையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் நம்முடைய முதலிலே பேசிய அம்மா பிரபாவதி ராஜா அவர்கள் அந்த அந்த ஆற்றலுக்கு போன்ற ஒரு அருமையான நடை, அவர்களுடைய நடை. அவர்கள் எந்த பாடலையும் கிட்டத்தட்ட அந்த மராமக படலத்திலே எல்லா பாடல்களையுமே ஒன்று கூட விடுபடாமல் சொன்னது ஒரு வியப்பாகத்தான் இருந்தது. அவ்வளவு அருமையாக அந்த பாடல்களை எல்லாம் சொன்னார்கள். நம்முடைய தலைவர் சொன்னதை போல அவர்கள் அதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டதனால் நம்முடைய துந்துவி படலத்தை இன்னும் சிறப்பாக சொல்ல முடியவில்லை என்று கூட சொன்னார். துந்துவி படலத்திலே சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிவிட்டார்கள். இதில் துந்துவி படத்திலே ஒரு சின்ன நிகழ்ச்சி என்பதால் தான் அதில் அவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுல அவர்கள் சொன்ன இடங்கள் எல்லாம் அந்த மராமரத்தினுடைய பிரம்மாண்டத்தை பற்றி கம்பன் 9 பாடல்களில் வர்ணித்திருக்கிறான் என்ற செய்தி அவர்கள் சொன்னார்கள். அந்த அதுல சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அந்த மரங்களுடைய அசைவுகளில் வருகின்ற குளிர்ந்த காற்றினால் சூரியனுடைய குதிரைகள் அங்கே ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது என்று கம்பன் சொல்வதாக சொன்னார். இதை நினைக்கும் பொழுது நம்ம குற்றாலக்குறிஞ்சி பாடல் தான் எனக்கு நினைவு வந்தது. தேனருவி திரையெழுந்து வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் ஒழுகும். தேனருவியில் இருந்து விடக்கூடிய அந்த துகளிலே, அந்த பனித்துகள் போன்ற அந்த நீரிலே சூரியனுடைய குதிரைகள் தேரும் அந்த குதிரையும் வழுகும் என்ற செய்தியை கம்பனில் இருந்துதான் எடுத்துக்கொண்டார் போலும் என்று தோன்றுகிறார். நான் ஒலியை பற்றி பேசினார் ராமன். எனக்கு இன்றுதான் அந்த அந்த இடத்தை அவர்கள் சுட்டிக்காட்டிய பொழுதுதான் நானும் கவனித்தேன். நான் இலக்குவன் நான் ஒலி செய்தான் என்ற இடங்கள் நிறைய இடங்களில் ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த ராமன் செய்த நானொலிக்கு என்னெல்லாம் நடந்தன என்ற செய்தியை அருமையாக சொன்னார்கள். அது ஒரு வில்லினுடைய நாணின் ஒலி வைத்துக்கொண்டு இந்த வில்லுக்குரியவர் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் அன்றைய வில்லாளர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பது அந்த முதலிலே அயோத்தியா காண்டத்திலேயே
லட்சுமணன் அந்த நாணை ஒலித்த உடனேயே ராமன் லட்சுமணனுடைய வில் அல்லவா, அவன் அல்லவா கோபித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனை தேடி வந்தான் என்று கம்பர் சொல்வார். அதே போல லட்சுமணன் நாணொலி செய்யும் பொழுது கும்பகர்ணனுடைய போர் வரும்போது ஒரு நாணை ஒலிப்பான். அந்த செய்தியை சொல்ற போது அவன் நான் ஒலித்தவுடன் என்ன நடந்தது என்பதை சொல்லுவதாக கம்பன் சொல்லுவான். நான் எறிந்தனன் சிலையினை அரக்கியர் நகுவர் பூணறிந்தனர் படியிட. அரக்கியர்மார்கள் எல்லாம் இவன் நான் ஒலியை கேட்டு கழுத்தில் இருந்த மங்களணியை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று அந்த பேரொலியை சொல்வதற்காக அதை போல அந்த இடத்தையும் அருமையாக சொன்னார்கள். அந்த உர வாங்கி என்று இந்த வில்லிலிருந்து தோல் வரை இழுத்து ராமன் அந்த மராமரத்தை தான் என்று சொன்ன சொல் பின்னாலே அவன் வாலியை கொல்வதற்கும் இதே முறையைத்தான் கையாண்டான் என்பதை கம்பன் அழகாக சொல்வான். வாலி மேல் கோல் ஒன்று வாங்கி தொடுத்து தோளொடும் இருத்து ராகவன் துறந்தான் என்று கம்பன் சொல்வான். அவ்வளவு இந்த மராமரத்தை துளைப்பதற்கு அவன் எவ்வளவு வலிமை எடுத்துக்கொண்டானோ அந்த வலிமை ராமன் நம்ம வாலியினுடைய மார்பை துளைப்பதற்கு தேவைப்பட்டது என்பதை முன்னலாகவே கம்பன் இங்கே பதிவு செய்தைத்தான் அம்மா அவர்களுடைய சொற்பொழிவில் இருந்து நாம் அருமையான செய்திகள். இந்த மராமரத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தை இன்னொரு புலவர் பேசுவார். அது கந்தபுராணத்திலே சூரபன்மன் கடல் நடுவே ஒரு மாமரமாக நின்று விடுவான். அந்த மாமரத்தின் எப்படியெல்லாம் இருந்தது இவர்கள் சொன்னார்களே அந்த அத்தனையும் அங்கே கச்சியப்பர் சொல்லியிருப்பார். விண்ணு எல்லா உலகங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா திசைகளிலும் பரவி இருந்து அவரும் ஒரு 11 பாடல்களில் எடுத்துக்கொண்டதை கூட இந்த கம்பனில் இருந்துதான் அதை எடுத்துக்கொண்டாரோ என்று சொல்லும் அளவுக்கு அந்த மராமரத்தின் சிறப்பை அம்மா அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த குந்துவியை பற்றி சொன்னார்கள். குந்துவியை பற்றி சொல்லும் பொழுது அவன் மயன் மகன் என்ற செய்தியை கம்பனிலே நான் தேடி பார்த்தால் இல்லை. ஆனால் அபிதான சிந்தாமணியா அந்த இதழிலே சிங்காரவேலு முதலியார் ஒரு செய்தியை சொல்லுகிறார். இவன் மயன் மகன். அம்மையார் அவர்களும் அதை குறிப்பிட்டார்கள். ஆக இவனும் மயன் மகன். மயன் மகன் என்றால் ராவணனுக்கு மாமா, மண்டோதரினுடைய சகோதரன் ஆகின்றான். இவர்கள் இருவரும் பின்னாலே வாலியை போரிட்டு அவன் வாலியோடு அந்த பிளத்துக்குள் எல்லாம் சென்று சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் இடையே வந்த ஒரு மனஸ்தாபம் வருவதற்கு காரணமாக இருந்த அவனும் ராவணனுடைய மாமன்மார்கள் என்ற செய்தியையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தால அருமையாக சொன்னார். தம்பியினுடைய திறத்தையும் இங்கே சொல்ல வேண்டும். இதுவரை கானகத்திற்கு வந்த பிறகு தம்பி ஆகிய லக்மனுடைய திறமை எங்கேயுமே வெளிப்படுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் அந்த வானர்களும் அதை தெரிந்து கொள்ளட்டுமே என்பதற்காக தம்பியை நோக்கி சொன்னான். அவனும் தன் சுண்டு கால் விரலால் தூக்கி எறிந்தான். இந்த செய்தியையும் அந்த இது ஏற்கனவே வாலி அந்த துந்துவியை எறியும் போது பிரம்மனுடைய மண்டலத்துக்கு போய் மீண்டதான். அதே போல இப்பொழுது அதே தூரத்திற்கு போய் திரும்ப விழுந்தது என்று கம்பன் பதிவு செய்த இடங்களை எல்லாம் மிக அற்புதமாக அருமையாக சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கலன்கான் படலத்தை அம்மையார் அந்த பேரு கமலா இல்லையே, அவங்க யார் பேசினாங்க? சாமி மல்லிகா. கவிஞர் சாமி மல்லிகா பேசினார். அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் இந்த கம்பெனியிலே தோய்ந்திருப்பார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அந்த சரளமான பேச்சு ஒரு துணையாக அவர்களுக்கு அமைந்தது. அதற்கு பிறகு அவர்களுக்கு பின்னாலே இருந்த அந்த கேடயங்களை எல்லாம் பார்த்து மலைத்து போய் நான் உட்கார்ந்திருக்கிறேன். அதை எத்தனையாவது ஒரு அளவுக்கு எண்ணி பார்த்திடலாமான்னு பார்த்தேன். அதெல்லாம் முடியாது. வாலியினுடைய அந்த வீரத்தை அழைப்பதை போலதான் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு அருமையாக அவர்கள் நமக்கு செய்தியை எல்லாம் மலை போல இருந்தது. அதுவும் ஒரு மலை. அப்படி அந்த ஒரு செய்தியை இந்த இடத்திலே எல்லோரும் குறிப்பிடுவார்கள். கலன்கால் படலத்திலே சீதை எறிந்த நகைகள் அவள்தான் ராமனோடு திரும்பி வரும்போது ராமனோடு கோபித்துக் கொண்டு நான்
உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லிக்கொண்டு உடனே இல்லத்துக்குள்ளே சென்று தன்னுடைய உடல்கள் நகைகளை எல்லாம் கலட்டி விட்டு மர உரி தரித்துக் கொண்டு வந்து நின்றாளே, அவளிடம் ஏது நகைகள் என்ற ஒரு கேள்வியை இங்கே எழுப்புவார்கள். இதற்கு கம்பன் கம்பன் எப்பொழுதுமே இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு இடமே வைக்க மாட்டான். உள்ளே சென்று பார்த்தால் ஆங்காங்கே பதில் இருக்கும். இவர்கள் கானகத்தை நோக்கி உள்ள வரும்போது பிராதனை சந்திப்பதற்கு முன்னால் அந்த அத்திரிமலைக்கு வருகிறார்கள். அங்கே அத்திரி முனிவரும் அவருடைய மனைவி அனுசுயாயும் அவர்களை வரவேற்று உபசரித்து ஒரு நாள் அங்கே தங்கி இருந்து வருகிறார்கள். அதற்கு பிறகு இவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். அங்கு இருக்கும் பொழுதுதான் இந்த சீதையினுடைய அழகு குறைந்திருக்கிறதே, அணிகளில் எல்லாம் இல்லாமல் இருக்கிறாளே என்று அனசூயா தேவி அந்த தன்னிடம் இருந்த நகைகளை எல்லாம் இவளுக்கு பூட்டி அனுப்பினார் என்று சொல்வார்கள். அந்த நகைகளைத்தான் இங்கே அவள் களத்தி அடையாளமாக எரிந்தாள் என்ற செய்தியை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது அடுத்தல அந்த கலன்களை பார்த்துவிட்டு ராமன் துடித்த துடிப்பு, அதையெல்லாம் அருமையார் அவர்கள் அருமையாக சொன்னார். அத்தனை பாடல்களையும் மிகச்சிறப்பாக சொன்னார்கள். சங்க இலக்கியங்களை பார்த்தால் நிறைய இடங்களிலே தலைவி தலைவனுடைய பிரிவை எண்ணி வருந்துவதாக நிறைய பாடல்கள் இருக்கும். தலைவன் பரிந்து வாடுவதாக அவன் தன்னுடைய துன்பத்தை சொல்வதாக பாடல்கள் ஒரு சில இருக்கும். அப்படி அந்த சோகத்தை தலைவி தன்னுடைய அதே போன்ற ஒரு சோகத்தை இப்ப தோழனிடம் பேசுவான் தலைவன். அதே போல இங்கு தன்னுடைய தோழனான சுக்ரீவனின் தோழனாக ஏற்றுக்கொண்ட நண்பனாக ஏற்றுக்கொண்ட சுக்ரீவனிடம் இவன் தன்னுடைய துன்பங்களை எல்லாம் சொல்வதாகவும் அவன் தேற்றுவதாகவும் இந்த படலத்தை அமைத்திருக்கிறான். அம்மையார் அவர்கள் அதை சொல்லும் பொழுது எல்லோருக்கும் கண்களிலே கண்ணீர். ராமன் சொன்னான் பாருங்கள் ஒரு வார்த்தை, அந்த இடத்தை எல்லோரும் அப்படியே மாய்ந்து மாய்ந்து போவார்கள். ஒரு பெண் எப்பொழுது தன்னுடைய அணிகலன்களை எல்லாம் கலற்றி எறிவாள் என்று போது அவள் கணவன் இறந்த பின் தான் அந்த அணிகலன்கள் எல்லாம் கலற்றி எறிவாள். ஆனால் நான் இருக்கவே என் மனைவி இந்த அணிகளெல்லாம் கலற்றி எறியும்படியாக என்னுடைய நிலை அமைந்து விட்டதே என்று ராமன் வருந்தினான் பாருங்கள். அந்த இடம் சோகத்தின் உச்சத்தை தொட்டதை போல இருக்கும். அது போல அந்த இப்ப பழைய பழைய திரைப்பட பாடல் உண்டு அருமையான பாடல். அது இந்த சதாரம் திருப்படத்தில் என்று நினைக்கிறேன் ஒரு பாடல். அந்த பாடல் மருதகாசியினுடைய பாடல். அந்த பாடல் அதுல பாடுகின்றாயோ துன்ப கீதமே பாடுகின்றாய் என்று அந்த தலைவன் அப்படி உருகி பாடக்கூடிய பாடல். அத்தனை உருக்கமும் இந்த கம்பனிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டதோ என்பதை சொல்லும்படியாக அருமையான செய்திகளை எல்லாம் இந்த படலம் உள்ளடக்கிய செய்திகளை எல்லாம் அம்மையார் அவர்கள் அருமையாக உதைத்தார்கள். அதற்கு கடைசியாக முத்தாக்கு வைத்தால் அனுமன் ராமனுடைய சோகத்தை இந்த இடத்திலே பயன்படுத்தி கொண்டான். அவன் இவ்வளவு சோகமா இருக்கிற இந்த நேரம் தான் சரியான நேரம். இந்த நேரத்திலே வாலியை கொண்டு நம் படைகளை சுக்ரீவனுக்கு முடிசூட்டி படைகளை திரட்டி கொண்டு விட்டால் சீதையை தேடுவது அரிது என்ற முக்கியமான செய்தியை இங்கே போட்டு ராமனை வாலியினுடைய வீழ்ச்சிக்கு அழைத்து செல்வதற்கு அங்கே இந்த செய்தியை வைத்து போயிட்டு அவன் அப்படியே அமைந்திருக்கிறார். ராமன் உடனே எல்லோரும் செல்வோம், அந்த வாலிபால் வயல் குற்றத்தை காட்டுங்கள் என்று கூட எல்லோரும் சொல்கிறார்கள் என்பதோடு இந்த படலத்தை முடிந்தது. இந்த இரண்டு படலங்களையும் இரண்டு அம்மை ஐயா அன்மியூட் பண்ணிக்கிடுங்க. மியூட் ஆயிடுச்சு உங்க மைக்கு. பொன்வேலு மயில் ஐயா இப்போதான் மீட் ஆச்சோ? ஆமா இப்பதான் ஒரு மணி தான். இரண்டு பேர்களுமே மிக சிறப்பாக அதனுடைய செய்திகளை எல்லாம் சாராம்சத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள். இரண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை ஐயா. தமிழ் ஆளுமை நம்முடைய பொன்வேலு மயிலை அவர்களை தொடர்ந்து நம்முடைய நெல்லை தீபன் அவர்கள் ஒரு 10 நிமிடத்தில் தன்னுடைய கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நெல்லை தீபன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம்.
ஐயா பொன்வேலுமயில் ஐயா அவர்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இன்று தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கமலா நேரு அம்மாவும் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நெறியாள்கை செய்து மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். ஐயா கபிலன் அவர்கள் யதார்த்தமான நடையிலே மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வழி நடத்தி சென்றார்கள். அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பொன்வேலுமயில் ஐயா கருத்து சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை. இருந்தாலும் கூட சில செய்திகள் ஏனென்றால் பேச்சாளர்களுக்கு முழுவதையும் சொல்ல நேரம் கிடைத்திருக்காது, அது எனக்கு தெரியும். அதற்காக சில செய்திகளை நான் சொல்கிறேன். இந்த மராமரம் என்று சொல்லுவது ஆச்சா மரம் என்று சொல்வார். ஆச்சா மரம் அல்லது சால விருட்சம் என்று சொல்வார். அதுதான் அந்த மராமரம். இப்போ சுக்ரீவன் வந்து ராமன்கிட்ட சொல்றான், நீ அந்த மராமரத்தை தொலைச்சு காமி அப்படின்னு சொன்ன உடனே ராமன் கோபப்படலை. ஏன் கோபப்படலை அப்படின்னா, சுக்கிரனுடைய அந்த எண்ணம் நியாயமானதுன்னு உணர்றான் ராமன். ஏன்னா சுக்ரீவனுக்கு அவனுடைய அண்ணனுடைய பலம் தெரியும். அவனை வீழ்த்த வேண்டுமானால் ராமனுக்கு எவ்வளவு பலம் இருக்கு என்று அவனுக்கு தெரிய வேண்டும் இல்லையா? அதனால ராமன் வந்து கோபப்படலை. அது எங்க தெரியுது அப்படின்னா, மறுவிலான அது கூறலும் ஒரு குற்றங்குறை இல்லாத சுக்ரீவன் அதை சொல்லவும் அப்படின்னு கம்பன் போடுறாரு அந்த வார்த்தையை. மறுவிலான அது கூறலும் வானவருக்கு இறைவன் முறுவல் செய்து அப்படின்னு அந்த பாடல்ல வரும். அது போல அம்மா பிரபாவதி அம்மா மிக நல்லா சொன்னாங்க. அந்த பாட்டை சொல்லல, அந்த செய்தியை சொன்னாங்க. அந்த 24 நட்சத்திரங்களும் அந்த கோள்கள் 9 கோள்கள் அதெல்லாம் அந்த மரத்து மேல அந்த நட்சத்திரங்கள் பூத்திருக்கிற மாதிரி தெரியுது அது பாக்குறதுக்கு. அவ்வளவு உயரம் அது. அது இன்னொன்னு சொன்னாங்க, சந்திரன்ல கலங்கம் வந்தது சாதாரணமா இல்ல, இந்த கிளையினுடைய உச்சி போய் அதுல தேய்ச்சதுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த வரிகளை நீங்க படிச்சு பார்க்கணும், அதனுடைய சுவையை. அதான் கம்பன் நம்ம அங்க சுண்டி இழுப்பான். ஓடு மாச்சுடர் வெண்மதிக்கு, ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடு மாச்சுடர் வெண்மதிக்கு, சந்திரனுக்கு உள் கருப்பு, அந்த உள்ள கருப்பா இருக்கு இல்லையா, அந்த உள் கருப்பு உயர்ந்த கோடு தேய்த்தலில், அந்த கோடு, அந்த கிளை, கோடுனா கிளை, அந்த மரத்தினுடைய கிளை போய் அப்படி தேய்க்கிற போது அது தேய்ச்சி அதுக்கு கலங்கம் வந்துருச்சான். நம்ம பாட்டி வடை சொல்றான்னு சொல்லுவோம் இல்லையா? கம்பனுடைய கற்பனை வேற மாதிரி விரிகிறது, அவன் வடைக்கு போகல. அது மாதிரி அந்த உயரம் அண்டத்தையும் தாண்டி போயிருக்கான் அந்த மராமரம். அது எப்படின்னா, திருமால் வந்து அந்த 3 அடிகளால் அளந்தாரு இல்லையா மாவழி கதையில, அப்ப அவருடைய பாதம் வந்து அந்த அண்டத்துக்கு அப்பால் போனது மாதிரி அந்த மரம் உயர்ந்திருந்ததுதான். உலகளந்த போது திருவடிகள் அண்டத்துக்கும் அப்பால் போய் நின்றது போல் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பேயாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல சொல்வார். நீண்ட முடிவட்டம் ஆகாயம் ஊடறுத்து அண்டம் போய் நீண்டதே மாகாயமாய் நின்றமார்க்கு அப்படின்னு சொல்லி பேயாழ்வார் சொல்வார். அது போல இந்த அம்பு என்ன அம்பு, மராமரத்தை துளைத்த அம்பு என்ன அம்பு அப்படின்னா, காட்டுக்குள்ள வர்றப்ப அகத்தியரை போய் சந்திக்கிறான் இல்லையா? அகத்தியர் சில படைக்கலன்களை கொடுக்கிறார். அதுல ஒரு அம்பு தான் இது அம்பு. இந்த அம்புக்கு பேர் வந்து பாசுபதம்னு பேரு. இது வந்து நெருப்பு வடிவிலான ஒரு அம்பு. இது ஒரு செய்தி. இந்த அஸ்திரம் சஸ்திரத்தை பத்தி அம்மா சொன்னாங்க. அஸ்திரம்ங்கிறது நேரா போய் தாக்கிடும், சஸ்திரம்ங்கிறது தாக்கிட்டு திரும்ப இவனுடைய இதுல வந்துடும், அம்பரா துணியில வந்து உட்கார்ந்துக்கும். அது போல ஒரு அம்பை கொண்டு பல பொருள்களை தாக்கக்கூடியது. இப்ப 7 மரங்களையும் தொலைச்சிருச்சு இல்லையா அது? அதே மாதிரி அப்படி தாக்குனா அதுக்கு பேர் வந்து வல்வில் வேட்டம்னு பேரு. சங்க இலக்கியத்திலே ஒரு அரசன் உண்டு, வல்வில் ஓரி அப்படின்னு. அவனுக்கு அப்படிப்பட்ட திறமை இருந்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை, வல்வில் ஓரி அப்படின்னு. இப்போ இந்த வாலி வந்து எதிரால நிக்கிறவனுடைய பலம் பாதி பலம் வந்துடும் சொல்றாங்க இல்லையா? ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காரு கம்பர் அப்படின்னா, அவனுடைய நல்ல பலத்துல பாதி வரும். இப்ப அவனுக்கு ஏற்கனவே சாபம் இருந்ததுன்னு வச்சுங்க, அதுல பாதி வராது, நல்ல பலத்துல பாதி வரும் இவனுக்கு. அது ஒரு சிறப்பு. அந்த நான் இழுத்து விடுகிற போது இந்த உலகமே நடுங்கியது அப்படின்னு சொல்றப்போ மற்றவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அனுமனும் லக்குவனும் பயப்படவில்லை, அவர்களுக்கு தெரியும் ராகவனை பத்தி. துந்துபிங்கிறது வந்து ரொம்ப சின்ன படலங்க, அது ஒண்ணுமே இல்லை. அந்த அரக்கனை வாளி எட்டி உதைத்தான், அது அண்டம் வரைக்கும் போய் கீழே விழுந்தது. இது வாளியினுடைய பலத்தை காண்பிப்பதற்காக. இப்பொழுது லக்குவனை ராமன் சொல்கிறான், நீ அதை எட்டி உதை என்கிறான். அதே மாதிரி அண்டத்துக்கு மேல போய் கீழே விழுது. ராமனுடைய வலிமையை மராமரத்தில் காட்டியது போல் லக்குவனுடைய வலிமையை காட்டுவதற்காக இந்த செயல் செய்யப்பட்டது. அதுதான் இந்த துந்துபி படலம், வேற ஒண்ணும் இல்லை.
இந்த கலன்கான் படலத்துல அவன் கீழே போட்ட நகையை கொண்டு போய் சுக்ரீவன் காமிக்கிறான். அதான் கலன் கான் படலம், நகையை காட்டிய படலம். இதை பற்றிய குறிப்பு வந்து ஏற்கனவே புறநானூறுல இருக்கு. ஒரு அரசனிடமிருந்து பரிசுகளை பெற்று ஒரு பாணன் திரும்பி வருகிறான். வருகிற போது அந்த பாணன் வீட்டு பெண்கள் எல்லாம் அந்த நகைகளை போட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சரி என்று இவங்க அந்த பொட்டலத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா அந்த பெண்களுக்கு அந்த நகைகளை எப்படி போடுவது என்று தெரியவில்லை. கையில் போடுவதை கழுத்திலும், கழுத்தில் போடுவதை இடுப்பிலும், இப்படி மாற்றி மாற்றி போட்டது நகைச்சுவையாக இருந்தது என்று சொல்கிறார் புலவர். அதற்கு இந்த ராமாயண கதையை ஊமையாக சொல்லுவார். கடுந்தரல் ராமன் உடன்புணர் சீதையை வழித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை நிலம் சேர் மதரணி கொண்ட குரங்கின் செம்முக பெருங்களை எடை பொழிந்தாங்க என்று சொல்வார். இந்த குரங்குகள் எல்லாம் முக சிவப்பா இருக்கிற குரங்குகள் எல்லாம் அந்த நகையை எடுத்துக்கிட்டு இதே மாதிரிதான் மாத்தி மாத்தி போட்டது, ஒரே சிரிப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த புலவர் சொல்வார். கம்பன் அத்தனை இலக்கியத்தையும் படித்து விட்டுதான் ராமாயணத்தை எழுதியிருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்று. இன்னொன்று, நட்பை பற்றி சொல்லுகிற போது ஐயா பொன்வேலுமயில் ஐயாவும் சொன்னார்கள், கபிலன் அவர்களும் மிகவும் ரசித்தார்கள் அந்த தேனியும் பாலையும் போல. ஆனால் கம்பன் பயன்படுத்துகிற சொல் என்னவென்று கேட்டால், நெய்த்தலைய பால் கலந்தனைய, நெய்த்தலை பால் கலந்தனைய, நெய் என்று சொல்கிறான். நெய் என்றால் இலக்கியத்திலே தேன் என்று பொருள். நெய்த்தலை பால் கலந்தனைய நேயத்தான். அப்படிப்பட்ட நண்பன். இதை படிக்கிற போது எனக்கு சம்பந்தருடைய நினைவு வந்தது. சம்பந்தர் இறைவனை வழிபடுகிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வழிபடுவார்கள். சில பேர் இறைவனை தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் பிள்ளையை போல ஏற்றுக்கொள்வார்கள். இவர் இங்கே தன்னை மனைவியாகவும் இறைவனை கணவனாகவும் நினைத்துக் கொண்டு ஒரு பாடலை பாடுகிறார். அப்படி பாடுகிற போது கணவன் பெயரை சொல்லக்கூடாது அல்லவா மனைவி, அதற்காக ஒரு கிளியை அழைத்து, நீ ஒரே ஒரு தடவை என்னுடைய காதிலே அவருடைய பெயரை சொல்வாயா என்று கேட்கிறார். அப்படி சொல்கிற போது, சிறையாரும் மடக்கிளியே, அழகான சிறகுகளை கொண்ட கிளியே இங்கே வா, தேனோடு பாலும் முறையாலே உணத்தருவன், தேனோடு பாலும் முறையாலே உணத்தருவன், மொய் பவளத்தோடு தரளம் துறையாரும் கடல் தோணிபுரத்து ஈசன் துளங்கும் இளம் பிறையான திருநாமம் எனக்கு ஒரு கால் செப்பாயே. ஒரே ஒரு தடவை அவன் பேரை என் காதுல சொல்ல. இவருக்கு பேரு தெரியாதா என்ன, ஆனா புண்டாட்டி வந்து புருஷன் பேரை சொல்லக்கூடாதான், அவர் பேர் ஒரே ஒரு தடவை என் காதுல சொல்ல. அதுல வந்து இந்த தேனோடு பாலும் முறையாலே உணத்தருவன் கரெக்ட் மிக்சிங்ல கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த சம்பந்தர் தேவாரம் எனக்கு நினைவுக்கு வந்தது. பிறகு இன்னொரு செய்தி, இந்த நகையை கொடுத்த உடனே ராமன் அந்த நகையை பார்க்கிறான். அப்ப கம்பன் என்ன சொல்றாருன்னா, தெளியற நோக்கின் தெரிவை மெய்யணி, தெரிவை மெய்யணி என்று சொல்கிறான். தெரிவை என்றால் பெண்களினுடைய பல பருவங்களில் அது ஒன்று. தெரிவை என்றால் 21 வயதில் இருந்து 31 வயது வரை உள்ள பெண்களை தெரிவை என்று சொல்வார்கள். அதனால் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போன போது அவளுக்கு 21 வயதில் இருந்து 31 வயதுக்குள் ஏதோ ஒரு வயது இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. இன்னொரு செய்தி, இந்த நகைகளை எல்லாம் கொண்டு இவரிடம் காண்பித்த போது இலக்குவன், நான் எங்கள் அந்நியாருடைய சிலம்பையும் தண்டையையும் மட்டும்தான் நான் பார்த்திருக்கிறேன், அவன் எவ்வளவு உத்தமன் பார்த்தீர்களா, தன்னுடைய அந்நியாரை காலுக்கு மேல் அவன் பார்த்ததே இல்லை என்றெல்லாம் மேடையில பேசுவார்கள். ஆனால் இந்த செய்தி இருப்பது வான்மீகத்தில் மட்டும்தானே தவிர கம்பனியில் இந்த செய்தி இல்லை என்பது இது இன்னொரு செய்தி. பிறகு இவன் கட்டி அணைத்துக் கொள்கிறான். இவன் மயக்கமடைந்து கீழே விழுகிறான் ராமன். அப்பொழுது இவன் கட்டி பிடித்துக் கொள்கிறான், தாங்கிக் கொள்கிறான் சுக்ரீவன். அப்பொழுது சுக்ரீவன் மேல் இருந்த முடி கருகியதாம். ஏனென்றால் ராமன் தன்னுடைய மனைவியை காணாமல் துடித்து போயிருக்கிறான். அவனுடைய உடலிலே வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இங்கே சுக்ரீவனுடைய உடம்பில் பூரா மயிர் இருக்கும், குரங்கு அல்லவா. அப்பொழுது அந்த வெக்கைப்பட்டு வெப்பம் பட்டு இவனுடைய முடி கருகியதாம். அழகாக சொல்வார், தன் உடம்பினில் செறி மயிர் சுருக்கொண்டு ஏறவே என்று சொல்வார். பிறகு நீ ஏன் தயங்குகிறாய், உனக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது, உன்னுடைய தம்பி எப்படிப்பட்ட பலசாலி, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், நீ ஏன் அஞ்சுகிறாய், உனக்கு ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை என்று சொல்வதற்கு கம்பன் பயன்படுத்துகிற வார்த்தை சிறுக நோக்கல் எண். சிறுக நோக்கல் எண். உன்னிடம் எல்லாம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, தம்பி பலம் இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம், பெரிய படை இருக்கிறது, அப்படி இருந்து கூட உனக்கு ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை, சிறுக நோக்கல் எண் என்ற அந்த சொற்றொடர் மிகவும் அருமையாக இருக்கும். இன்னொரு அந்த கவிதை நடையிலே இன்னொரு 2 வரிகள் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள்.
கரும்பு அழி சொல்லியை பகைஞன் கைக்கொல பெரும்பலி சூடினேன் பிழைத்தது என் என்று ராமன் சொல்கிறார். அது கரும்பு அழி சொல்லியை, கரும்பை கூட தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு இனிமையான சொற்களை பேசுபவளாம் சீதை. கரும்பு அழி சொல்லியை பகைஞன் கைக்கொல பெரும்பலி சூடினேன் என்று ராமன் சொல்லுவான். அது போல அம்மா சாமி மல்லிகா அவர்கள் சொல்கிற போது இவர்கள் எல்லாம் தன்னலம் இல்லாமல் ராமனுக்காக சீதையை தேடுவதற்காக அத்தனை பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார். அது உண்மைதான். இந்த அனும படலத்திலே ஒரு பாடலிலே கம்பர் சொல்லுவார், ராமன் லக்ஷ்மணிடம் சொல்வது போல, இவன் யாரு தெரியுமா, ஆணி இவ்வுலகுக்கெல்லாம் என்று சொல்வார். ஆணி என்றால் இந்த உலகுக்கு அச்சாணி போன்றவன் என்று பொருள். அச்சாணி என்றால் இது என்ன, அனுமன் என்ன அச்சாணியாக இருந்தான் இந்த பூமிக்கு என்பது அல்ல. அனுமன் என்ற பெயரை விட்டுவிட்டு அந்த கதாபாத்திரத்தினுடைய பண்பை பார்த்தால் இந்த காப்பியம் முழுவதுமே தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காகவே வாழ்பவன் அனுமன். அப்படி தன்னலம் பாராமல் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு சிலரால் தான் இந்த உலகம் தலைத்து நிற்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் ஆணி இவ்வுலகுக்கெல்லாம் என்று அனுமனை சொல்லுவார் கம்பர் என்று சொல்லி, கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கபிலன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது எல்லா தமிழ் ஆளுமைகளுக்கும் வாய்ப்பு கொடுப்பது நீங்கள். அதனால மிக அருமையாக இதுவரையில் 2-3 படலங்களை என்று பேசிய இந்த பேச்சாளர்கள் சொல்ல விட்டு போனதையெல்லாம் ஆச்சா மரம்ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஆச்சா மரம். ஆக அந்த அதிலிருந்து தொடங்கி அந்த அனுமனுடைய குணாதிசயங்கள் வரை மிக சுருக்கமாக சுவையாக மிக அருமையாக பேசிய நெல்லை தீபன் அவர்களுக்கும் அதற்கு முன்பால் கருத்துரை வழங்கிய பொன்மேலுமையல் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சொல்றது நன்றி இது மேலோட்டமாக இருக்கும். அது நம்முடைய முறைப்படி நம்முடைய முனைவர் கமலா நேரு அவர்கள் தான் நன்றி உரை இருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன். நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும், நெறியாளிகை செய்த RC குமரன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் மிக அருமையாக பேசிய பிரபாவதி ராஜா அவர்கள், ராமனின் அடிகளை வணங்கினால் நம் துன்பங்கள் அனைத்தும் அகலும் என மராமர படலம் மூலம் தனக்கே உரிய இனிய சொற்களால் அழகாக விளக்கினார். கம்பனின் கவி நயமும் சொல் நயமும் வியக்கத்தக்கது என தானும் அதன் சுவையை அனுபவித்து துந்துமி படலத்தை பற்றி விளக்கியது மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி அம்மா. அடுத்து பேசிய பன்முக கவிஞர் சாமி மல்லிகா அவர்கள், ராமன் தன் மனைவி சீதாவின் அணிகலன்களை கண்டு இன்பமும் துன்பமும் சேர்ந்த நிலையை அடைந்த காட்சிகளை, கம்பனின் சொல் நயத்தை வியந்து பேசினார்கள். சுக்ரீவன் ராமனுக்கு ஆறுதல் கூறிய காட்சிகளை விளக்கினார். மேலும் கம்பராமாயணம் ஒரு நீதி நூல், ஒழுக்க நெறியை போதிப்பது என கூறினார். மிக்க நன்றி அம்மா. கவி பேரரசு வைரமுத்து கம்பரை பற்றி கூறும் பொழுது, தமிழ் கடலின் ஆழத்துக்கு சென்று தரையை தொட்டவர் கம்பர் என்றார். தமிழ் கடலின் ஆழத்துக்கு சென்று தரையை தொட்டவர் கம்பர் என்பார். பாரதியார் கால வரிசையை மாற்றி வள்ளுவருக்கு முன் கம்பரை போட்ட காரணத்தை இது போன்ற நிகழ்ச்சியில் கம்பனின் தமிழ் புலமையை வியந்து பேசும்போது அறிய முடிகிறது. என்னை போன்றவர்கள் இத்தகைய சிறந்த கம்பராமாயண சொற்பொழிவை கேட்டு சுவைக்க வாய்ப்பளித்த வெள்ளி இலக்கிய மேடை நிறுவனர் KGR ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சிறப்பான தலைமை உரையை தனக்கே உரிய எளிய நடையில் கருத்துரையும் ஆற்றிய இலக்கிய சுடர் கு.மா.ப. கபிலன் ஐயா அவர்களுக்கும், செறிவான கருத்துரை வழங்கிய பொன் வேலுமயில் ஐயா, கந்த புராணம் குறவஞ்சி பாடல்களை பாடி அதனுடன் கம்பனின் கவித்துவத்தை பொருத்தி கூறியது மிக அருமையாக இருந்தது. அடுத்து நெல்லை தீபன் ஐயா, அவர் பேச ஆரம்பிச்சாவே ரொம்ப நிறைய கருத்துக்கள் வரும்னு ரெடியா இருக்கும். தனக்கே உரிய அந்த செறிவான கருத்துக்கள்ல மராமரம் என்பது சால விருட்ச மரம் என்றும்,
நெய் தேன் என்ற ஒரு நெய் என்பது தேன் என்ற அர்த்தத்தை குறிக்கும் என்றும், பேயாழ்வார், புறநானூறு, சம்பந்தர் கூறிய தேவார பாடல்களையும் கம்பருடன் பொருத்தி கூறியது மிக அருமையாக இருந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடலை எழுதியவர் சீனி ரவி பாரதி ஐயா அவர்களுக்கும், பாடிய ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கும், இத்தனை நேரம் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு ஆர்வத்துடன் கலந்து கொண்ட தமிழ் ஆய்ந்த அறிஞர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.